2025 வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் பிச்சை ஃபவுண்டேஷன் மற்றும் ஸ்ரீ எல்பிடி ஈவென்ட் மீடியாவின் விருதுகள் வழங்கும் விழா தொடங்க உள்ளது. அதனைத் தொடர்ந்து பட்டிமன்றம், அதனைத் தொடர்ந்து அனைவரும் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் டிஜே ஈவெண்ட் நடக்க உள்ளது. அனைவரும் காத்திருந்து டிஜேவில் என்ஜாய் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்பிடி ஈவென்ட் மீடியாவில் மெகா எக்ஸ்போ 2025 பல்வேறு போட்டிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நேற்று நடந்த சிங்கிங் காம்படிஷனில் ஜூனியர் கேட்டகரி செகண்ட் ப்ரைஸ் வாங்கிய தீர்க்கதர்ஷினி அவங்கள ஹானர் பண்ணுறதுக்கு ஸ்ரீலஸ்ரீ அருள்மொழி அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சற்று நேரத்தில் வெளியிடப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ பச்சை ஃபவுண்டேஷன் அவார்ட்ஸ், ஸ்ரீ எல்பிடி அவார்ட்ஸ் அண்ட் அதனைத் தொடர்ந்து பட்டிமன்றம். அப்படியா? லக்ஷ்மணன் அவர்களை அன்புடன் மழைக்கு அழைக்கிறோம். அவர்களை தொடர்ந்து ஸ்ரீலஸ்ரீ அருள்மொழி அம்மையார் ஸ்ரீமா அம்மா அவர்களை அன்புடன் மேலைக்கு அழைக்கிறோம். ஃபாஸ்டாக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற எம்ஜே மித்ரன் அவர்கள், எஸ் இன்ஃபன்ட் இனியன் அவர்கள், ஏஎஸ் லக்ஷயா, எஸ் ஹஷ்வந்த், எல் சுபிக்ஷா, ஜே ஜாவிஸ் ஜாஸ்மின், பி ரோஷன் மேத்யூ, பி ஹரிஹரன். எம்ஜே மித்ரன், எஸ் இன்ஃபன்ட் இனியன், ஏஎஸ் லக்ஷயா, எஸ் ஹஷ்வந்த், எல் சுபிக்ஷா, J. Javis Jasmine, B. Roshan Matthew, P. Hariharan. சாம்பியன்ஸிற்கு பரிசுகள் வழங்க ஸ்ரீமா அம்மாவையும் பிரேமலதா மாமியும் அன்புடன் அழைக்கிறோம். Big round of applause for all the kids, all the champions. சத்தமா என்ன கேட்கல. Congratulations kiddos. Thank you, champions. It's time to call upon the winners on stage. அபாகஸ் போட்டியில் வெற்றி பெற்ற
மாணவர்களை மேடைக்கு அழைத்து தரணும். முதலாவதாக எஸ்ஆர் தனிஷ்கா, எஸ்ஆர் விஸ்வா, டி மகிழன், ஏ சஞ்சனா, ஏ நிக்கில் மேத்யூ, கே அமிழ்தினி, பி தருண் குமரன், ஜே ஜஸ்வந்த் ரோனி, எஸ் பவிஷ்ணா, கே கீர்த்தனா, கே கபிலன், ஜிஆர்எஸ் லேகேஷ் வசந்த், ஒய் ஆருஷ் அலிமா, என் ஆந்திஃபா, எஸ் தணிகைவேல். Congratulations winners. A big round of applause for all the winners over here. வெரி குட். எல்லாம் ஜோரா ஒரு கை தட்டுங்க. Congratulations to all the kiddos and to the parents. A big round of applause for all the winners over here. எல்லாம் ஜோரா ஒரு கை தட்டுங்க. காம்படிஷன்ஸ் நடத்துகிறோம். குழந்தைங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக வந்தாங்க. மழை அப்படிங்கிறது கூட இல்லாமல் நாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. அதுவே ஒரு பெரிய அவங்களுடைய உயரிய நோக்கத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகளாக அமையும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அபாக்கஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், குழந்தைங்களுக்கு கான்சன்ட்ரேஷன், மெமரி பவர், லிசனிங் ஸ்கில்ஸ், லேர்னிங் எபிலிட்டி, ஸ்பீட், அக்யூரசி. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அபாக்கஸ் படிக்கிறாங்க. இப்போது அபாக்கஸ் படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். இப்போ நார்மலாக குழந்தைங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால், அடிஷன், சப்ட்ராக்ஷன்ஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்ஸ், இது கால்குலேஷன்ஸ் நார்மலாக இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். ஸோ அபாக்கஸ் படிக்கிற குழந்தைக்கும் நார்மலாக உள்ள குழந்தைங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொன்னால், அபாக்கஸ் படிக்கிற குழந்தைங்களால நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். நார்மல் படிக்கிற குழந்தைங்களால அவங்க அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ண முடியறதுக்கான வாய்ப்புகள் அமையறதில்ல. அதனால அவங்களால ஃபாஸ்ட்டாக பண்ண முடியல. இப்போது இந்த காம்படிஷன்ஸை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த டைம் அவங்களால எவ்வளோ சம்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு, இன்னுமே இந்த மாதிரி ஒரு காம்படிஷன்ஸ் வரும்போது எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய லெவல்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் அட்டன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய குழந்தைங்களை என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு காம்படிஷன்ஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்கள். பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா என்ன அவங்களால பண்ண முடியும், அவங்களால இன்னும் என்ன பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அமையும் அப்படிங்கிறதுக்கான நிறைய சான்சஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் அளித்த நம்மளுடைய பிச்சை ஃபவுண்டேஷனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மா. அடுத்ததாக ஸ்ரீலஸ்ரீ அருள்மொழி அம்மையார் அவர்களே எங்கள் குழந்தைகளை ஆசீர்வாதம் செய்வதற்காக அன்புடன் அழைக்கிறோம். அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு கேட்குறீங்களா, என்னோடய பையன் பிக் ஷாட் அரவிந்தும் இந்த கிளாஸ்லாம் போயிருக்காரு சின்ன வயசில். இவங்க சொன்னாங்க இல்லையா, அபாக்கஸ் கிளாஸ் கீழே இருந்துட்டு சொல்லி கொடுக்குறாரு எனக்கு. அதாவது அபாக்கஸ் படிக்கும்போது சாதாரணமாக நார்மலாக உள்ள சில்ட்ரன்ஸ் கூட வந்து ரொம்ப பிரிஸ்காக ஆகிடுவாங்க. அதாவது இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து உடல் உழைப்பு, விளையாட்டு இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் அந்த மாதிரி இருக்கிறப்போ இது மூளையை வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கான ஒரு கிளாஸ்ன்னு சொல்லலாம்.
ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட ஒரு இந்த கிளாஸ் போய் ஒரு 1 இயரில் பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரில்லியண்ட் ஆகிடுவாங்க. ஸ்பீட் ரைட்டிங், அதாவது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் அவங்களோட எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுகிறப்ப. பார்த்தீங்கன்னா என் பையன் இன்ஜினியரிங் பண்ணும்போது ஒரு 3 மணி நேரத்து எக்ஸாமை வந்து 1.5 மணி நேரத்தில் முடிச்சுட்டு வெளியே வந்துடுவார். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும், பயங்கர ப்ரில்லியண்ட்டு. ப்ரொஃபஸர்ஸ்லாம் கூட அவர்கிட்ட வந்து டவுட்ஸ் கேட்பாங்க. அது மாதிரி இந்த மாதிரி ஒரு அரிய வாய்ப்பு வந்து நமக்கு அருகாமையிலே கிடைக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான். பசங்கள்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து இந்த காம்படிஷனில் கலந்துட்டு ப்ரைஸஸ் வாங்கியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி எல்லா விஷயங்களையுமே வந்து பசங்களை, அதாவது முடிகிற அளவுக்கு அவங்கள வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நீ அதை கற்றுக்கோ இதை கற்றுக்கோ அவங்கள வந்து டென்ஷன் பண்ணக்கூடாது. அதாவது எது முக்கியமாக தேவை, இது வந்து பிரெயினை வந்து ஆக்டிவாக வச்சுக்கும், இது வந்து உடற்பயிற்சி மாதிரி வந்து உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான விளையாட்டு பயிற்சிகள், இந்த மாதிரி எது முக்கியமாக தேவையோ அதை மட்டும் நீங்கள் வந்து பசங்களுக்கு கிளாஸஸாக கொடுக்கலாம், எல்லாத்துலேயும் போட்டு ஃபோர்ஸ் பண்ணாமல். அது மாதிரி இந்த அபாக்கஸ் பயிற்சிங்கிறது ரொம்ப தேவையான ஒரு பயிற்சி. பசங்க வந்து எல்லாம் ப்ரைஸ் வாங்கினது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, எல்லா குழந்தைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம். முதலாவதாக முதலாளி நல்ல முதலாளி, மனம் குணம் உள்ள முதலாளி. முதலாவதாக விருது பெறுவோர் மிஸ்ஸஸ் எஸ் கவிதா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இசிஇ, ஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, திருச்சி. Congratulations, ma'am. திருமதி எஸ் கவிதா அவர்களை ஏற்புரைவாங்க அனுப்ப நினைக்கிறேன். வணக்கம். ஸோ அருமையான ஒரு ப்ரோக்ராமாக இருந்தது. ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. என் பேர் கவிதா. ரொம்ப ஷார்ட்டு தான், கவனிச்சிக்கலாமே. ஓகே, என் பேர் கவிதா. நான் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன் ஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில். ஸோ இருக்கிற இடத்துக்கு கிராட்டிடியூடாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். ஸோ அதனால தான் நான் காலேஜ் நேம் சொன்னேன். நம்ம எங்கே இருக்கிறோமோ அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும். இது சண்டேவாக இருந்தால் கூட எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல வச்சு பேசணும். ஏன்னா இந்த கிராட்டிடியூட், இந்த தேங்க்யூ, இந்த பிளெஸ்ஸிங்ஸ்லாம் நான் வந்து ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஐ விஷ் டு தேங்க் பிச்சை ஃபவுண்டேஷன். ஸோ ஹெட்ரி சாருக்கு தேங்க் பண்ணணும். ரொம்ப அருமையான விஷயம். குழந்தைங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப அருமையான விஷயம். நம்பர் 1. ஸோ குழந்தைங்களுக்கு அழகாக வந்து அம்மாவையும் மேடம் அபாக்கஸ் அவங்களோட ப்ரொப்ரேட்டர் அவங்களும் வந்து விஷ் பண்ணது, ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்களுடைய விக்ட்ரியை வந்து பெருமைப்படுத்தினது, அதெல்லாம் வந்து ஒரே மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு குழந்தைய விட்டு இன்னொரு குழந்தைக்கு எதுவும் இல்லாமல் இன்னொன்று பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. நான் வந்து சோனா அகாடமின்னு சொல்லிட்டு 2009 வச்சுருக்கேன் தஞ்சாவூரில். என் குழந்தை என்கிட்ட அபாக்கஸ் படிக்கிறேன்னு சொன்னதில்லை. பட் இன்னைக்கு மேம் உங்களை பார்த்து, உங்கள் குழந்தைங்கள பார்த்து என்கிட்ட கேட்டிருக்கா, அம்மா நான் இவங்கள்ட்ட அபாக்கஸ் படிக்கிறேன்னு. இதுதான் மேம் பெரிய சக்ஸஸ். ஸோ நான் 9 பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பட் அவங்களுக்கு உங்களை பார்த்தோன்னே ஒரு மோட்டிவேஷன், உங்கள் குழந்தைங்கள. ஸோ த்ரூ பிச்சை ஃபவுண்டேஷனில் இது மாதிரி வி ஆர் ஹேவிங் மிராக்கிள்ஸ். ஏன்னா எனக்கு இது ஒன்றும் பொறாமையாக இல்லை. நான் ஹேண்ட் ரைட்டிங் ஆன்லைனில் எடுத்துகிட்டு இருக்கேன், ஸ்போக்கன் இங்கிலீஷ் எடுத்துகிட்டு இருக்கேன், யூஎஸ் UK பேஸ்ட் குழந்தைங்களுக்குலாம் எடுத்துகிட்டு இருக்கேன். என்னையை பார்த்து என் குழந்தைக்கு இம்ப்ரெஸ் ஆகலை, உங்களை பார்த்து உங்கள் குழந்தைங்கள பார்த்து ஆகிருக்குது. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ
நான் உங்களோட நம்பர் சார்கிட்ட வாங்கிக்கிறேன். கட்டாயமாக நான் வந்து என் குழந்தையோட சேர்த்து நான் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு பிரஸ்ட் கேன்சர் சர்வைவர். இதை வந்து எல்லாரும் ஒரு சோகமாக சொல்லுவாங்க. நான் வந்து பேஷண்ட்டாகவே நான் என்னையே நினைக்கிறது இல்லை, பிரஸ்ட் கேன்சர் சர்வைவர்னு தான் சொல்லுவேன். ஸோ நான் எங்கே போனாலும் நீங்கள் பேஷண்ட்டா அப்படிம்பாங்க. ஸோ நான் பேஷண்ட் கிடையாது. எனக்கு எங்கள் பாப்பா அங்கே உட்காந்துருக்கா, நான் எடுக்கிறத வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், யூடியூபர் நான். அம்மாவை வந்து நான் கவனிச்சதில்லை போல், பட் வந்தோன்னே என் குழந்தை அம்மாட்ட யூடியூப் சேனலில் சொல்லி கேட்குறா. ஸோ அப்போ நம்மளோட அப்டேஷன் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இங்கே எவ்வளோ பேர் இருக்கிறீங்களோ அவங்க என்ன திங்க் பண்ணிக்கணும்னா, ஒரு 5.5 பெட்டி கூட ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் இருந்துச்சு, அலுமினியமில் வந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா டப்பர்வேர் பிளாஸ்டிக் வரைக்கும் வந்திருக்கு. அது கூட அப்டேட் ஆகிருக்கு. ஸோ நம்மளும் அப்டேட் ஆகிக்கணும். நான் வந்து யூடியூபர் டூஸ் லைஃப் அப்படின்னு சொல்லி மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராகவும் பண்ணிகிட்டு இருக்கேன், ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் போயிட்டுருக்கிறேன். பட் எனக்கு அம்மாவை வந்து தெரியல, பட் குழந்தைக்கு வந்து தெரியுது. அவங்க என்ன பேசுவாங்கன்னா என்கிட்ட சொல்கிறா, வந்தோடனே அவ்வளோ எனர்ஜைஸ்டு ஆகிட்டா. ஸோ இந்த காலத்து குழந்தைங்க ஃபோனை நோண்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, நல்ல விஷயங்களையும் பார்க்குறாங்க. ஸோ நம்ம அந்த வேலை அவங்கள அப்ரிஷியேட் பண்ணலாம். ஸோ எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு இப்போ 10.5 வயசு, அவள் 6 மாதம் இருக்கிறப்ப எனக்கு கேன்சர் வந்தது. காட்ஸ் கிரேஸில் நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா இருப்பேன். ஏன்னா இந்த குரூப்பில் நான் இருக்கிறேன் இல்லை. இனிமேல் நீங்கள் எல்லாருமே காலைல எந்திரிச்சு விளக்கேற்றி ப்ரே பண்ணும்போது எனக்கும் சேர்த்து ப்ரே பண்ணுவீங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ என்னோடய ஆப்ரேஷன் நடக்கிறப்ப 35,000 ஸ்டூடெண்ட்ஸு, நான் 2 பேட்ச்சு. எனக்கு அப்புறம் 22 வருஷம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆக்டர் சிவகார்த்திகேயன் என்னோட ஸ்டூடெண்ட்டு. என் குழந்தைங்களுக்கு அவர் தான் ஃபீஸ் கட்டிகிட்டு இருக்காரு. நான் 100 குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டியிருக்கேன், என் குழந்தைங்களுக்கு அவர் ஃபீஸ் கட்டிகிட்டு இருக்கிறார். இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் சிவகார்த்திகேயனுக்கு நான் கிளாஸ் எடுத்தேன். டு பி வெரி ஃப்ராங்க், அவன் கிளாஸுக்கே வந்தது கிடையாது. பட் எனக்கு கேன்சர்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் என்னோட குழந்தைங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ வாழ்க்கையில் வந்து எந்த மாதிரியான இஷ்யூஸ் இருந்தாலுமே ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிடலாம். எனக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸுக்கு, எனக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டுக்கு, எனக்கு இருக்கிற ஃபேமிலி, என்னோட குழந்தைங்க, என்னோட ஃபேமிலி, அம்மா அப்பா, என்னோட எல்லாருமே எனக்கு இருக்கிற சப்போர்ட்டுக்கு இன்னும் 30 வருஷம் கழித்து பிச்சை ஃபவுண்டேஷனில் சார் கூப்பிட்டாலும் இதே நோக்கத்தோடு ரொம்ப பாசிட்டிவாக நான் பேசுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். ரொம்ப அழகாக இருந்தது, ஆர்கனைஸ் பண்ணியிருந்தது. உள்ளுக்குள்ளே உள்ள ஸ்டால்ஸ்லாம் நான் ஒன்று விடாமல் பார்த்தேன், ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. ஒரு லிப் பாம்னா கூட அதை யூஸ் பண்ணி பார்த்து நான் ஒரு சின்ன பர்ஸோடு தான் பண்ணேன், ஒரு கட்டப்பை வேணும் போல் சார், அந்தளவுக்கு இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இவரது குறிப்பிடத்தக்க சேவைகளில் ஏபி ட்ரஸ்ட் மூலமாக தினமும் அன்னதானம் வழங்கி வருகிறார். திரு கணேஷ்குமார் அவர்கள் ஏற்புரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நேற்று தான் அனௌன்ஸ்மெண்ட் சொன்னாங்க, இது மாதிரி உங்களுக்கு அவார்டு கொடுக்குறோம் அப்படின்ட்டு. ஸோ எந்த ப்ரிப்ரேஷனுமே இல்லை. ஸோ பிச்சை ஃபவுண்டேஷன் அண்ணன் வெற்றி அண்ணனுக்கு வந்து நான் மிகவும் பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னாக்க எனக்கு இதில் ஒரு கனெக்ஷன் என்னன்னாக்க, எல்லோரும் எல்லா உதவியும் செய்வோம், உணர்வு பூர்வமாக நமக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் ஒரு சில உதவிகளில். அதில் பார்த்தீங்கன்னாக்க எங்கள் அம்மா வந்து 2006 கேன்சர் பேஷண்ட்டு, 2007 இறந்துட்டாங்க. அப்போல்லாம் வந்து ரொம்ப மெடிக்கல் வந்து அந்தளவுக்கு இம்ப்ரூவ் கிடையாது. நானும் ஆர்மி ரிட்டையர்டு, ஆர்மியில் ஒர்க் பண்ண 2004 ஜாயின் பண்ணிட்டேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து சென்னையில் தான் வந்து நம்ம வந்து மெடிசின் வாங்குற மாதிரி இருக்கும். மந்த்லி 2 டைம்ஸு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து 1500க்கு நம்ம வந்து 15 டேஸ்க்கு ஒரு வாட்டி நான் மெடிசின் வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சேலரியே 4000 தான் எனக்கு ஆர்மியில். அப்படிங்கும்போது நமக்கு வருமானம் ப்ளஸ் அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டு, இப்படி ரொம்ப நெருக்கடியான சூழல், அம்மாவை சரியாக கவனிக்க முடியலை, அம்மா தவறிட்டாங்க. அப்போது நான் ஆர்மிலேருந்து ரிட்டையர்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் அம்மாவோட ஞாபகமாக தான் இந்த ஏபி அறக்கட்டளைன்னு ஒன்று ஆரம்பித்தோம். அம்மா அப்பா 2 பேரும் தவறினதுனால தான் அஞ்சலை தேவி பன்னீர்செல்வம் நினைவு அறக்கட்டளைன்னு ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அண்ணனோட தொடர்பு கிடச்சிது. அப்போது அண்ணனை பற்றி நான் கேள்விப்பட்டப்போ இந்த மாதிரி வந்து கேன்சர் சம்மந்தமாக இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம வந்து ஓரளவுக்கு நமக்கு முடிஞ்சதை நம்ம வந்து எல்லாருக்கும்
பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் அந்த இதில் அடிபட்டு வந்தேன்ல, அப்படிங்கும்போது ரொம்ப அட்டாச் இதில். இப்போ நம்மளும் அந்த ட்ரஸ்ட் வந்து ஒரு வருஷம் ஆண்டு விழா நிறைவு விழா பண்ணப்போ அண்ணனை இன்வைட் பண்ணியிருந்தேன். என்ன பேசுகிறதுன்னு தெரில. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. மென்மேலும் இந்த பிச்சை ஃபவுண்டேஷன் வளர்ந்து பல பேருக்கு சேவை செய்யணும் அப்படின்னு ஏபி அறக்கட்டளை சார்பாகவும் எனது சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரின் பலத்த கரகோஷங்களுடன் பிக்ஷாத் அரவிந்த் அவர்கள். திரு பிக்ஷாத் அரவிந்த் அவர்களை ஏற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம். ஆக்சுவலாக என்ன பேசுகிறதுன்னு தெரியல, திடீர்னு பேச சொல்லிட்டீங்க. தேங்க்ஸ் டு பிச்சை ஃபவுண்டேஷன். ஆக்சுவலாக அண்ணனை வந்து எனக்கு ஒரு 1.5 வருஷமாக தெரியும். நான் ஃபஸ்ட்டு சார்னு கூப்பிடுவேன், அதுக்கப்புறம் அன்பால், இப்போ வந்து அண்ணன் ஆகிட்டாங்க. எங்கள் ஃபேமிலிலேயும் வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட் வந்து இருந்தாங்க. எங்கள் தாத்தா, அம்மாவுடைய அப்பா, அவங்களுக்கு வந்து இன்டெஸ்டினல் கேன்சர். அவங்க வந்து ஒரு 4 இயர்ஸ் கேன்சர் கூட வந்து ரொம்ப போராடி சர்வே ஆகி திருப்பி அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து முடியாமல் அதுக்கப்புறம் அவங்க வந்து தவறிட்டாங்க. ஸோ அந்த பெயின் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ அப்படி வந்து ஒரு பெயினில் இருக்கவங்களுக்கு இவங்க பண்ணுற ஹெல்ப் வந்து எவ்வளோ பெருசு, எவ்வளோ வேல்யூபிள் அப்படிங்கிறத நம்மளால் வந்து உணர முடியும். ஏன்னா அந்த கஷ்டத்தில் இருந்து அதை பார்த்து நாங்கள் வந்து வெளில வந்திருப்போம். தாத்தா வந்து ஒரு 75 to 78 kg வந்து இருப்பாங்க. ஆஃப்டர் ஹீமோ வந்து ஒரு ஹீமோ கொடுத்தாங்க அப்படின்னா தலை முடி எல்லாம் கொட்டிட்டு போயிடும். அவங்கள வந்து கேஜி பார்த்தீங்க அப்படின்னா 42, 43 வந்துடுவாங்க. ரொம்ப அப்படியே மெலிஞ்சி ஸ்கின்னியாக வந்து ஆகிடுவாங்க. திருப்பி அவங்கள ரெக்கவர் பண்ணி அந்த ஹீமோக்கு அப்புறம் கொண்டுட்டு வரதே வந்து ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் தேர்த்தி கொண்டுட்டு வருவோம், திருப்பி வந்து அடுத்த மெடிசன் கொடுத்து திருப்பி அதேமாரி ஆக்கிடுவாங்க. அந்த ஒரு கொடுமை வந்து அவங்க பக்கத்தில் வந்து பார்க்குறவங்களுக்கு தான் வந்து தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு அதெல்லாம் வந்து இது பண்ணோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கொடிய நோய் உள்ளவங்களுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் பண்ணுற சேவை வந்து ரொம்ப பெரிய விஷயம். உங்களுடைய சேவை வந்து நிறைய நீங்கள் தொடரணும். இன்னும் வந்து இந்த ஜேர்னி வந்து ரொம்ப பெரிய இடத்துக்கு வந்து போகணும். அடுத்தடுத்த நீங்கள் எது கூப்பிடும்போது உங்களுடைய அந்த வளர்ச்சியில் சின்ன பங்காக இன்ஃப்ளூயன்ஸாக எங்களுடைய அந்த பார்ட்டும் வந்து கண்டிப்பாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இந்த அவார்டு நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். அடுத்ததாக திரு கார்த்திக் தமிழன் அவர்கள். அனைவரின் பலத்த கரகோஷங்களுடன் திரு கார்த்திக் தமிழன் அவர்கள். திரு கார்த்திக் தமிழன் அவர்களை ஏற்புரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். நம்மளுடைய லைஃப்பில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஏர்லி ஸ்டேஜ்லேருந்து ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம போவோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம கடந்து போகிறப்ப இந்த சொசைட்டி, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட பேரண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம கூட நம்மளோட சிப்ளிங்ஸாக இருக்கலாம். ஸோ இவங்க எல்லாருமே வந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டத்தை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அவங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு திரும்பி நம்ம ரிட்டர்ன் பேக் நம்ம எப்படி கொடுக்க போகிறோம், எப்படி வந்து நம்ம இந்த சொசைட்டிக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருக்க போகிறோம். ஸோ வி ஹேவ் டு டூ சம்திங் ஃபார் தி சொசைட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் எப்பவுமே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கும். பட் ஆனால் ஒரு பொருளாதார தேடல்கள்னால என்ன பண்ணுவாங்கன்னா தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணணும், சம்பாதிக்கணும், மைண்ட் செட் ஃபுல்லாகவே அந்த கான்செப்ட்லேயே போயிட்டு இருப்பாங்க. பட் அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்லாம் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு மத்தியில் நான் என்னுடைய சொசைட்டியில் கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு போயிட்டு சப்போர்ட் பண்ணுவேன். அவங்களுக்கு நான் ஃபண்ட் கொடுக்குறேன், அவங்களுக்கு வந்து நான் ஃபுட்டு கொடுக்குறேன், அவங்களுக்கு நான் மெடிசன் கொடுக்குறேங்கிறத தாண்டி நான் உங்க கூட இருக்கோம், நாங்கள் உங்க கூட இருக்கோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து சாரோட டீமே போயிட்டு சொல்றாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். நம்மளுமே சம்டைம்ஸ் வந்து டவுனா ஃபீல் பண்ணுவோம். நம்ம லைஃப்ல வந்து ஏதாவது ஒரு டைம்ல நம்ம ரொம்ப டவுனா இருப்போம். ஸோ அப்போ யாராவது நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட வந்துட்டு கண்டிப்பா இது உன்னால முடியும், நீ நெக்ஸ்ட் லெவல் போவ, தொடர்ந்து முயற்சி பண்ணு, நல்லா இருப்போம்,
நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்படின்னா அது நமக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு மாரல் சப்போர்ட் இருக்கும். ஸோ சார் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த சோசியல் ஆக்டிவிட்டிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பிக்ஷாட் பிரதர் சொன்னாங்க, அப்புறம் இன்னொரு சார் ஒருத்தவங்க பேசும்போது சொல்லியிருந்தாங்க கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து அவங்கவுங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்றது. எல்லாருமே கேன்சர் பேஷண்ட்ஸை வந்து லைக் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது ஒருத்தங்களை கிராஸ் பண்ணி வந்திருப்போம். நான் என்னோட அத்தை வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர்னால இறந்து போயிட்டாங்க. நான் ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் அவங்க கூட நான் போயிருப்பேன். போகும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்க நம்மளால வந்து யோசிக்கவே முடியாது. குட்டி குட்டி குழந்தைங்க, 1 இல்ல 2 இல்ல 50லேருந்து 100 குழந்தைங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ல பாதிக்கப்பட்டவங்க அங்க வந்திருப்பாங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக. அதை பார்க்குறப்ப ஒன்னே ஒன்று மட்டும் தான் சொல்லுவேன், கடவுளுக்கு நன்றி. ஏன் அப்படின்னா ஸோ நம்ம லைஃப்ல நமக்கு கடவுள் எல்லா வளத்தையும் எல்லா எனர்ஜியும் நமக்கு கொடுத்துருக்காரு. சந்தோஷமா எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா நம்ம கிட்ட என்ன எனர்ஜி இருக்கோ, நம்ம கிட்ட என்ன ஒரு பொட்டன்ஷியல் இருக்கோ அதை மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி நம்ம லைஃப்பை வந்து நம்ம கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் வந்து அந்த இடத்துல கிரியேட் ஆகும். ஸோ எப்பவுமே ஒரு விஷயத்தை எல்லாருமே மைண்ட்ல வச்சுங்க. சாரை வந்து எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். அவரோட ஜேர்னியில போனாலும் அவங்களோட சர்க்கிள் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு ஏதாவது ஒரு ரூபத்துல ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க, நிறைய கிட்ஸ் இருக்கீங்க. ஸோ நீங்களும் உங்க ஸ்கூல் லைஃப்லயும் காலேஜ் லைஃப்லயும் உங்க கெரியர் லைஃப்லயும் உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஹேண்ட்ஸா, நீங்க பொட்டன்ஷியலா பணமோ இல்ல ஹெல்ப்போ மற்ற விஷயங்களை தாண்டி ஒரு சப்போர்ட்டிங் ஹேண்ட்ஸா இருந்தீங்கன்னா அது கண்டிப்பா இந்த சொசைட்டில ஒரு பெரிய சேஞ்சை கொடுக்கும். ஸோ சேஞ்சை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பர்சனுக்கு இந்த டைம்ல ஒரு பெரிய வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹேட்ஸ் ஆஃப் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் மேடம். 3 நாளா மேடம் பார்த்தீங்கன்னா அந்த மேடையில் வந்து எல்லாரும் வந்துட்டாங்களா, கெஸ்ட் வந்துட்டாங்களா, இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டாங்களா, அப்புறம் அடிக்கடி சார் உள்ள வர வருவாரு, சார் வந்துட்டாங்களான்ட்டு ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மேடம் ஒரு பெரிய கிளாப் பண்ணிடலாமா? ஸோ அதே மாதிரி டிஜே கார்த்திக் ப்ரோ 3 நாளா, இன்னைக்கு வந்து மழை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மழை வரும்போது அந்த எக்யூப்மெண்ட் நம்ம இன்வெஸ்ட் வேற பண்ணி வச்சிருக்கவே அப்படின்னு ஒரு பயம் கண்டிப்பா இருந்திருக்கும். பட் அதையும் தாண்டி பிரதர் வந்து நிற்கிறாரு. பிரதருக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணிருக்கலாம். சாருக்கு வந்து பெரிய சப்போர்ட்டிவா இருக்கக்கூடியது அவங்க மேடம். ஸோ மேடம் வந்து பாத்தீங்கன்னா சாரோட கூட இருந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணிருக்கலாம். ஸோ என்னோட நண்பர்கள் அசார் ப்ரோ, பிக்ஷாட், அரவிந்த், அப்புறம் அம்மா வந்திருக்காங்க, ஒரு சௌரியாசி சார் வந்திருக்காங்க, அப்புறம் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்திருக்காங்க. எல்லாருக்குமே நன்றி. ஒரே ஒரு விஷயம் சார்கிட்ட இருந்து கத்துங்க. என்ன இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி நான் நினைச்சதை செய்து முடிப்பேன். அந்த விஷயம் கண்டிப்பா பாசிட்டிவா நடக்கும் அப்படின்ற ஒரு கான்பிடென்டோட சார் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த விஷயத்தை சார் கிட்ட இருந்து நம்ம எல்லாம் கத்துக்கிட்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக திரு சௌரிராஜன் நடிகர் அவர்கள். கலகோஷங்களுடன் திரு சௌரிராஜன் நடிகர் அவர்கள். கிளாப்பிங் சவுண்ட்ல தான் சார் பேசுறதா டான்ஸ் ஆடுறதானே? டான்ஸ் தானே? டிஜே பாட்டு போடலாம். அனைவரின் பலத்த கரகோஷங்களுடன் பிச்சை ஃபவுண்டேஷனின் ஃபவுண்டர் திரு வெற்றி செல்வன் அவர்களையும் அவர்களுடன் இணைந்த applause for 2 dancers on stage. Thank you, sir. ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம். தேங்க்யூ டிஜே.
இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த வாய்ப்பை எல்லாருக்கும் கொடுத்த நம்ம பிச்சை ஃபவுண்டேஷன் வெற்றி சாருக்கு பெரிய பெரிய நன்றி. அவங்களுக்கு உறுதுணையாக இருக்க மேடம் எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி. வர எல்லாரையும் கலாச்சிட்டு இருக்க டிஜேவுக்கும் பெரிய பெரிய நன்றி. ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வி ஆயாது. அதனால தான் கேட்டேன். அசார் ப்ரோ, வந்திருக்க எல்லா யூடியூபர்ஸ், எல்லா செலிப்ரிட்டிஸ் எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி. வெற்றி தமிழன் எல்லாருக்குமே நன்றி. இப்போ வந்து அவங்க செய்கிற பெரிய சேவை, அந்த சேவையில் நம்ம எல்லாரும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பங்கு எடுத்துருக்கிறதுக்கு நமக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அடுத்து இதை இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டு போகணுங்கிறது தான் என்னோட ஆசை. இன்னைக்கு மழை வந்துச்சு, அதை வந்து எல்லாருமே டிஸ்டர்பாக நினச்சிங்க. ஆனால் நான் அந்த மாதிரி நினைக்கல. அந்த கருட பகவானே எனக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆசீர்வாதம் பண்ணோன்னா மேலே தான் கை இருக்கணும். மேலேருந்து தான் மழை வந்துச்சு. வெற்றி சாருக்கு அந்த கருட பகவானே நல்லா ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. கடவுள்கிட்ட அடுத்தது இன்னொன்று வேண்டிக்கிறோம், என்னென்னா கேன்சர் பேஷண்ட் நிறையா வரக்கூடாது அப்படிங்கிறது தான். அப்போ தான் வெற்றி சாருக்கு வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கலாம். நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம செய்யணும் அப்படின்னா பண உதவி மட்டும்தான், பொருள் உதவி மட்டும்தான், மருத்துவ உதவி மட்டும்தான் இல்லை. நம்ம சுற்றுப்பகுதியில், நம்ம தஞ்சை வட்டாரத்தில் நமக்கு தெரிஞ்ச சூழலில் யாருக்காவது கேன்சர் வந்திருந்தா ஃபஸ்ட்டு டாக்டரை பார்க்க சொல்ல வேண்டாம், வெற்றி சாரை பார்க்க சொல்லுங்கள். அவரோட கவுன்சிலிங்கோட போனாங்கன்னா ரொம்ப சீக்கிரமே அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. இதை வந்து தொடர்ந்து அவங்க செய்யணும். தொடர்ந்து செய்யும்போது நாங்கள் எல்லாருமே சப்போர்ட்டாக இருப்போம். தொடர்ந்து எங்களை இன்வைட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி எங்களுக்கு அவார்டு கொடுக்குறத ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். திரு அசார் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஆமாப்பா. ஃபஸ்ட்டு சாருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஸோ சாரை பற்றி எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சௌரியராஜா அண்ணனை பற்றி இங்கே எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க, ஸோ வீடியோ நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் தான் இங்கே உங்கள் எல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அண்ணனுமே வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நம்ம பிக் ஸ்டார்ஸாக இருக்கட்டும், கார்த்திக் தமிழன் பிரதராக இருக்கட்டும், ஸோ அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இங்கே இருக்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்க்ளூடிங் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறது வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னா நான் நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுனால தான் நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். பிச்சை ஃபவுண்டேஷனின் விருதுகள் வாங்கிய அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்ததாக அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். ஸ்ரீ எல்பிடி ஈவெண்ட் மீடியாவின் பொன்னி நதி அழைக்கிறார் மெகா எக்ஸ்போவிற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் இந்த எல்பிடி ஈவெண்ட் மீடியாவின் விருதுகள் வழங்கப்பட உள்ளது. அதில் முதலாவதாக திரு ராஜராஜன், திரு வெற்றிவேல் அவர்கள் வி ஆர் தி 90s என்ற பேஜை இன்ஸ்டாகிராமில் நடத்தி வருபவர்கள். முதலாவதாக திரு ராஜராஜன் மற்றும் வெற்றிவேல் அவர்கள் வி ஆர் தி 90s. உங்கள் அனைவரின் கரகோஷங்களுடன் காட்டுக்கு விருந்து இவன் வேட்டைக்கு சென்றனும் பயந்து பெரும் புள்ளிக்கெல்லாம் புள்ளி எழுதி கொடல் உருபுற
அடுத்ததாக திரு அபிஷேக் அபி ஈட்ஸ். உங்கள் அனைவரின் பரத்த கரகோஷங்களுடன் திரு அபிஷேக் அவர்கள் அபி ஈட்ஸ். Congratulations திரு அபிஷேக் அவர்கள். அடுத்ததாக beloved DJ Mr. Karthik. எனக்கா உனக்கு தான். ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா அப்பா ஈஸ்வரா. அனைவரின் வளர்த்த கரகோஷங்களுடன் our DJ Mr. Karthik அவர்கள். வாழ்த்துக்கள் மிஸ்டர் கார்த்திக் அவர்கள். அடுத்ததாக மிஸ்ஸஸ் ஜெனிஃபர் ஆன் பிஹாஃப் ஆஃப் MG Photography. A big round of applause for Mrs. Jennifer, MG Photography. Congratulations திரு சதீஷ்குமார் அவர்கள். அடுத்ததாக திரு விஜயகுமார் தஞ்சை மண். உங்கள் அனைவரின் பலத்த கரகோஷங்களுடன் திரு விஜயகுமார் அவர்கள் தஞ்சை மண். Congratulations sir. அடுத்ததாக திரு டேனியல் அண்ட் டாக்டர் செல்வ பிரசாத் சன் டாக்கீஸ் அண்ட் நம் தஞ்சை சேனல். உங்கள் அனைவரின் பலத்த கலகோஷங்களுடன் திரு டேனி மற்றும் டாக்டர் செல்வ பிரசாத் சன் டாக்கீஸ் அண்ட் நம் தஞ்சை. Congratulations to the Daniel and Dr. Selva. உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. அடுத்ததாக திரு வேங்கை குணா அவர்கள் ஆரம்பம் மாத இதழ் உதவி ஆசிரியர், தினசெயல், தகவல் டுடே நாளிதழ் மாவட்ட செயலாளர்,
ஆரம்பம் மற்றும் வேங்கை யூடியூப் சேனல் உரிமையாளர். உங்கள் அனைவரின் பலத்த கரகோஷங்களுடன் திரு வேங்கை குணா அவர்கள். மேடமோடைய பர்மிஷனோட அந்த மேடம்க்கு வந்து ஒரு விஷ் பண்ணிடுவோம். ஏன்னா 3 days வந்து இந்த இடத்துல வந்து ஹாட் வேவ்ஸை தாங்கணும். நம்மளாம் வந்து காட்டுனா நம்ம வந்து பாய்ஸ் ட்ரெஸ் போட்டிருக்கோம். பட் ஆனால் சாரியோட 3 days வந்து இந்த ஹாட்டில் நிற்கிறதுங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி திங். ஸோ தஞ்சாவூர் எம்சி மேடம், உங்கள் குட் நேம் என்ன மேம்? சங்கீதா மேம்க்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். வாழ்த்துக்கள் மேடம். என்ன பண்றீங்க? ஒத்தரோசா விருந்தினர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். இவ பொம்பளை அப்படியாச்சா? லா பாயிண்ட்லாம் நிறைய. அரவிந்த், கார்த்திக், தமிழன் அண்ட் அசார் அவர்கள் என்ன ஹானர் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் ஓரிரு நிமிடங்களில் பட்டிமன்றம் தொடங்கப்பட உள்ளது. அதற்கு முன்னதாக அபாக்கஸ் எக்ஸ்ட்ரீம் எஜுகேஷன் சார்பாக மிஸ்ஸஸ் பிரேமலதா லட்சுமணன் மேனேஜிங் டைரக்டர் அவர்கள் நமது ஸ்ரீ எல்பிடி ஈவெண்ட் மீடியாவின் டைரக்டர் கௌரி வெற்றி செல்வன் அவர்களை ஹானர் பண்ணுறதுக்காக கூப்பிட்றாங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம ஒரு செயலை செய்யும் போது ரொம்ப எல்லாரும் பார்க்குறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, அந்த விஷயத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறது வந்து யாருக்கும் வெளியில் தெரிய போகிறதில்ல. அதே மாதிரி வெளியில் வந்து எப்போதுமே சிரிச்சுட்டு எப்போதுமே ஹாப்பியாக இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னால் கௌரி மேம். எனக்கு இவங்களை வந்து கடந்த ஒரு 15 வருஷமாக எனக்கு அவங்கள தெரியும். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது, ஆச்சரியமாகவும் இருந்தது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இதை வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக செய்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம், ஆனால் இதை செய்யறதுக்கு எப்படி முடியுது அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டுகிட்டே இருந்தேன். ஸோ இவங்களுடைய ஈவெண்ட் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ இதில் நானும் சந்தோஷப்பட்டேன், நீங்களும் சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய சார்பாக இவங்களுக்கு வந்து நிறைய கண் திருஷ்டி இருக்கும். எல்லாரும் இவங்களை பார்த்து நான் கண்ணு வச்சேன், அதே மாதிரி நீங்களும் கண்ணு வச்சிருக்கலாம் அப்படிங்கிறதுனால ஸோ இவங்களுக்கு வந்து யாருடைய கண்ணும் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னுடைய கிஃப்டை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக திரு ஆண்டோ பிரவீன் அவர்கள், திரு விஜய் அவர்கள் மற்றும் செல்வி கண்மணி அவர்கள். ஏய், இதெல்லாம் பழைய பீஸ் ஆச்சு. அன்னைக்கு ஆடிட்டு அப்படியே ரிட்டையர்ட் ஆயிட்டு சொன்னாங்க. அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புன்னு யூஸ் பண்ணிக்கணும், புரியுதா? தேங்க்யூ டிஜே. இந்த பொன்னான மாலை வேளையில் நம் தஞ்சை மண்ணில் மிக பிரம்மாண்டமாக ஸ்ரீ எல்பிடி ஈவெண்ட் மீடியாவின் மெகா எக்ஸ்போவை நமக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கிற திரு வெற்றி செல்வன் சார் அவர்கள், பிரசிடென்ட் தமிழ்நாடு எக்ஸிபிஷன் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன், மற்றும் கௌரி வெற்றி செல்வன், பிரசிடென்ட் ஜேசிஐ தஞ்சூர் ஈவ்ஸ் கேபிட்டல், டைரக்டர் ஸ்ரீ எல்பிடி ஈவெண்ட் மீடியா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள். பட்டிமன்றம் அப்படின்னு சொன்னோன்னா இங்கே பல பேர் காண போயிட்டாங்க. கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும், நீங்கள் நினைக்கிற மாதிரி லிட்ரல் பட்டிமன்றம் மாதிரி இருக்காது, ரைட்டா? ஃபன்னாக இருக்குங்கிறதுக்கான கேரண்டியை நான் கொடுத்துட்றேன். ஸோ இன்றைக்கி டாபிக் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது
லைஃப்பில் எல்லாருமே ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஜெயிக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கும்பொழுது இன்றைய காலகட்டத்தில் எது ரொம்ப தேவையாக இருக்குன்னா திறமை. இன்னைக்கு இந்த திறமையை வச்சு விருதுகள் வாங்கின எல்லாரையும் நம்ம இப்போ பார்த்தோம். அந்த வகையில் இந்த திறமையை யாருக்கு தேவை, எப்படி தேவை அப்படிங்கிறத வச்சு தான் இன்றையோட பட்டிமன்ற தலைப்பு நமக்கு இருக்க பொழுது 274 நாட்கள் விண்வெளியில் இருந்துட்டு ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் மூலியமாக ஒரு ராக்கெட் அனுப்பி அவங்கள அழைச்சிட்டு வர்றதுக்காக முயற்சி நடந்து இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் வந்துட்டாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் ஆர்கனைசேஷனுடைய சிஇஓ அப்படின்னு நம்ம சொல்லும்போது எலான் மஸ்க் அப்படிங்கிறவரை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த எலான் மஸ்க் அப்படிங்கிறவர் பெருசாக எந்த ஃபார்மல் ஸ்கூல் எஜுகேஷனும் இல்லாதவர். ஆனால் அவர்கிட்ட இருந்தது என்ன அப்படின்னா தலைமை பண்பு மற்றும் நிர்வாக பண்பு அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட இருந்தது. அந்த ஒரு காரணத்தினால பல ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ்ன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய கம்பெனிகளில் சிறந்த இடத்துல வேலை செய்தவர்கள் அனைவரையும் தன்னோட கம்பெனிக்கு அழைத்து இன்னைக்கு சிறந்த நிர்வாகத்தை செய்து கொண்டிருப்பவர். எந்த ஃபார்மல் எஜுகேஷன் இல்லைனாலும் அவர் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு. ஸோ வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு எது தேவை? ஒரு பிஸ்னஸ் பண்ணி நம்ம லைஃப்பில் ஜெயிச்சு வந்துடலாமா, இல்லை ஃபார்மலாக நம்ம எஜுகேஷன் எல்லாருமே இருந்தாலும் ஒரு 9 to 5 ஜாபாக தினம் மாதம் வேலைக்கு போயிட்டு நம்ம ஜெயிச்சு வரலாமா அப்படிங்கிறதா இன்னைக்கு டாப்பிக்கு. ஸோ வாழ்க்கையில் வெற்றி பெறுபவர்கள் யார் மிகவும் ஒன்று தொழில் முனைவோரா இல்லது மாத சம்பளத்திற்காக செல்வோரா அப்படிங்கிறதா இன்னையான தலைப்பாக நமக்கு இருக்குது. அந்த வகையில் நான் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸ்டார்லைன் காலேஜில் திரு விஜய் அவர்கள். மாத சம்பளத்திற்கு செல்பவர்கள் தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக வராரு. அவங்களது பலத்த கரகோஷங்களுடன் திரு விஜய் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஸ்டார்லைன் இன்ஜினியரிங் காலேஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த ஒரு நல்ல நாளில் நமக்கெல்லாம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது நமக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த எல்பிடி ஃபவுண்டேஷன் மற்றும் இதர ஃபவுண்டேஷன் அனைவரும் சேர்ந்து வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இந்த பட்டிமன்றத்தில் நாம் அனைவரும் சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மாத சம்பளம் வாங்குபவரால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு. பொதுவாக வந்து சொல்லுவோம், நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிறதுக்கு வாழ்க்கைங்கிறது ஒரு ரேஸ் கிடையாது, ஒரு ஓட்டப்பந்தயமோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நம்ம வாழ்க்கையை நம்ம திருப்தியாக வாழறோம் அப்படிங்கிறது தான் நம்ம ஜெயிக்கிறோங்கிறதுல நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவாகும். அப்போ இந்த மாத சம்பளம் வாங்குறவர்களால் முன்னேறவே முடியாதா அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறான் அப்படின்னா அவன் தன்னை நம்பி தான் போகிறான். தான் கற்ற கல்வியினாலே தான் ஜெயிப்போம், தன்னுடைய ஒரு சுய முயற்சியினாலே தான் நாம் ஜெயிப்போம். ஒரு இடத்துல அந்த பையன் போய் படித்து அவன் பிளேஸ் ஆகி அவன் ஒரு சேலரி வாங்குறப்ப அவனுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் மற்ற எதில் கிடைக்கும் நமக்கு தெரியாது. எத்தனையோ பிஸ்னஸ் தான் நிறைய பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. நிறைய பேர் அந்த பிகினிங் ஃபண்டுக்கே நிறைய கஷ்டப்படுறவங்களும் உண்டு. அதுக்காக அதில் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தன்னுடைய சுய முயற்சினாலும் தன்னுடைய ஒரு ஊக்கத்தினாலும் தான் படித்த படிப்பை மட்டுமே தான் நம்பி ஒரு மாணவன் தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு முதல் படியாக அவன் எடுத்து வைக்கக்கூடியது ஒரு ஊழியராகத்தான். ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய முதல்நிலை ஊழியராக இருந்து கடைநிலை ஊழியராக இருந்து முதல்நிலை மேல்நிலை அடைந்த பல பேரை நம்ம இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் நம்ம சந்தித்து கொண்டு தான் இருக்கின்றோம். அதுபோல் ஒரு ஊழியருடைய பணி இல்லை, அந்த ஊழியருடைய பங்கு இல்லை அப்படின்னு சொன்னால் எப்பேற்பட்ட நிறுவனமாக இருந்தாலும் அது இன்றைக்கி நம்மளால எதுவுமே நடத்த முடியாது. ஒருத்தர் 1 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு முதலாளி 1 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அந்த ஒவ்வொரு துறையாக இருக்கட்டும், ஒவ்வொரு பிரான்ச்சஸ்க்கு சொல்லுவோம் இல்லையா, ஒவ்வொரு டிவிஷன், அந்த டிவிஷன்ஸ்க்கு அவங்க பல ஊழியர்களை நியமித்து அந்த ஊழியர்களால் மட்டும்தான் அந்த முதலாளியுடைய ஒரு முழுமையான வெற்றி அப்படிங்கிறது அந்த ஊழியரால் மட்டும்தான் கிடைக்கிறது. அந்த ஒரு ஊழியர் சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் அதனால பல விஷயங்கள் நமக்கு இங்கே பாதிக்கப்படும். அது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஊர்கா கம்பெனிலேருந்து ஒரு ராக்கெட் சயின்ஸில் அனுப்பக்கூடிய அந்த இஸ்ரோவாக இருக்கட்டும், அது வரைக்கும் ஒரு கடைநிலை ஊழியர்லேருந்து முதல்நிலையில் இருக்கக்கூடிய ஊழியர் வரைக்கும் சரியாக தங்களுடைய கடமையை தன்னுடைய முழு அறிவையும் தனித்திறமையும் பயன்படுத்தி அவர்கள் தங்களுடைய அந்த பங்களிப்பை கொடுத்தால் மட்டும்தான் அந்த கம்பெனியாகப்பட்டது சரியாக இயங்க முடியும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்டாக சொல்கிறோம். அதே போல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இப்போ நான் கண்கூட பார்த்த ஒரு விஷயம் நிறைய பேர் இந்த கேன்சர்னு சொல்லக்கூடிய அந்த கொடிய நோய்க்கு அதை நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது, ரொம்ப ஒரு புல்லரிப்பாகவும் இருந்தது. ஏன்னா இறை சேவையை விட மனித சேவை தான் ரொம்ப உயர்ந்தது.
இறைவன் மனித வடிவத்தில் இருக்கின்றான் அப்படிங்கிறத உணர்ந்து அவங்க அந்த கஷ்டப்படக்கூடிய அந்த நோயாளிகளாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வந்து அவங்க சேவை செய்கிறாங்க. அப்போது அதை இந்த இடத்துல நாங்கள் எப்படி கொண்டு வரோம்னா, எல்லா முதலாளிகளாலும் இறங்கி சேவை செய்ய முடியுங்கிறது நீங்கள் சொல்ல முடியாது. ஆனால் எல்லா தொழிலாளர்களும், பெரும்பாலான எல்லா தொழிலாளர்களும் சமூக சேவையாளர்கள் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவிடுறேன். எப்படி அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து துப்புரவு தொழிலாளர் முதல் ஒரு மாவட்டத்துக்கு கலெக்டர் வரைக்கும் எல்லாருமே மாத சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் தான். எல்லோருமே அடிப்படையில் அவங்க வந்து மாச சம்பளம் வாங்குறாங்கிறதுக்காக அவங்க வெறும் வேலையாட்கள்னு நம்ம சொல்லிட முடியாது. அவர்கள் வந்து சமூகத்தில் அவங்களுக்கான பொறுப்பு இருக்கு. இந்த சமூகத்திலே அவர்கள் தங்களுடைய பங்களிப்பை மிகச் சரியாக செய்தால் மட்டும்தான் இந்த சமூகமாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுல எந்த எல்லளவும் நமக்கு சந்தேகம் இருக்காது. ஏன் அப்படின்னா, ஒரு துப்புரவு தொழிலாளி ஒரு 2 நாளைக்கு லீவ் போட்டாலும் நம்ம தெரு என்ன ஆகுறது சொல்லுங்க. இன்னைக்கு தான் நம்ம தஞ்சாவூர் வந்து ஸ்மார்ட் சிட்டி ஆகிட்டு இருக்கு. நம்ம சோழ தேசம் வந்து சோறுடை தெரு அப்படின்னு சொல்வார்கள், இளங்கோவடிகள் அவர்கள் சொல்வார். அதுபோல் இந்த சோழ தேசமாகப்பட்டது இன்றைக்கு வந்து நம்ம இந்த தஞ்சை மாநகரம் நமக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு இவ்வளோ பெரிய மெகா ஃபெஸ்டிவலாக நம்ம நடத்திட்டு இருக்கோம். அப்படி இருக்கப்போ இங்கே இருக்கக்கூடிய நம்ம சாதாரண துப்புரவு தொழிலாளி நம்ம நினைப்போம், ஆனால் வந்து அவங்கள மாத சம்பளம் வாங்குறவங்க தான். ஆனால் அவங்க அதை சேவையாக கருதி தான் செய்கிறாங்க. அதே போல் ஒரு மாவட்ட கலெக்டர் என்ன முழந்தாளுக்கும் உச்சந்தலைக்கும் முடிச்சு போடுறாப்புல இருக்கும். ஏன் அப்படின்னா, ரெண்டும் இந்த முழுமையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம மனிதனால நடமாட முடியும். ஆக இந்த சொசைட்டின்னு சொல்லக்கூடிய இந்த சமுதாயம் வந்து கடைநிலை முதல் முதல் நிலையில் இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய சேவையால் மட்டும்தான் இந்த இடத்துல நான் வந்து நம்மளுடைய சமுதாயம் முழுமையாக இருக்கின்றது அப்படிங்கிறத பதிவு செய்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த சேவைன்னு வரப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். என்ன அப்படின்னா, கொரோனா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். சுமார் 5 ஆண்டுகள் ஆக போகுது. அப்போ இந்த கொரோனா காலத்தில் எத்தனை நம்ம அரசு ஊழியர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, இதில் எத்தனை ஓனர்ஸ் எத்தனை பேர் வந்து வெளியில் இறங்கி சேவை செஞ்சுருப்பாங்க நம்ம விரல் வெட்டி எண்ணிடலாம். அப்போ மாதாந்திரம் ஊழியம் செய்யக்கூடிய அந்த ஊழியர்கள் வந்து தங்களோட உயிரையோ தங்களுடைய குடும்பத்தையோ தங்கள் வீட்டு பிள்ளைகளையோ பெருசாக எடுத்துக்கலாம். அவங்க சேவை செய்யும் நோக்கத்தில் இந்த கொரோனாவை எப்படியா இந்த உலகை விட்டு நம்ம அகற்ற வேண்டும் அப்படிங்கிற சேவை மனப்பான்மையுடன் அவர்கள் ஈடுபட்டதுனால தான் இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு இத்தனை பேர் தப்பிச்சு நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், இதை வெறும் வேலையாக மட்டும் பார்க்காம நம்மளுடைய உயிராகவும் நமக்கு பிடித்த விஷயத்தை நமக்கு பிடித்தவாறு செய்தால் நமக்கு வேலையாகவே தெரியாது. இப்போ எனக்கு பர்சனலி காலேஜ் நான் படித்து முடித்தேன். எனக்கு டீச்சிங் ப்ரொஃபஷன் ரொம்ப பிடிக்கும். நான் உள்ளே வந்தேன், காலேஜ் தான் போயிட்டுருக்கேன். இன்னமும் எனக்கு ஸ்டூடெண்ட் ஃபீல் தான். நான் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறேன், ஒரு டீச்சராக இருக்கேங்கிற ஒரு ப்ரொஃபஸராக இருக்கேன்ற ஒரு ஃபீல் எனக்கு இன்னமும் கிடையாது. ஆக நம்ம அது சேவையாகவும் நாம் படித்த கல்வி எல்லாருக்கும் உதவ வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயமாகவும் நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த முதலாளி அப்படிங்கிறவர் வந்து வாழணும் அப்படின்னு சொன்னால் அவர் கீழே இருக்கக்கூடிய அந்த அத்தனை பேருடைய ஒரு உதவியும் இருக்கணும். அதே போல் இந்த முதலாளிகளும் தங்களுடைய ஊழியர்களை சரியாக பார்த்து கொண்டால் அந்த கம்பெனி யாராலும், அது எதுவாக இருக்கட்டும், அதை வந்து யாராலும் எந்த விதமான ஒரு ஆபத்துக்களும் கொண்டு போக முடியாது. அப்படியாக அசோக் காதே அப்படின்னு ஒரு செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளி உடைய மகன் ஒருத்தர், அசோக் காதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர். அவங்க வந்து மும்பை நகரத்தில் அவங்க அப்பா வந்து ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் ஒரு செருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழிலை செஞ்சுட்ருக்கார். ரொம்ப கடுமையான வறுமை, அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இனம்ங்கிறதுனால சில ஜாதி பாகுபாடுகள்னால ரொம்ப ஒதுக்கி வைக்கப்படுகிறார். அப்போ வந்து அந்த குடும்பத்தில் பிறந்த இந்த அசோக் காதேங்கிறவர் ரொம்ப கஷ்டப்படுறார். தனக்கு கிடைத்த கல்வியை வந்து முழுமையாக படிக்கிறார். நன்றாக படித்து அதன் பிறகு பல நாட்கள் உணவு கிடைக்கல, எவ்வளவோ கஷ்டங்கள். அந்த மாதிரி இருக்கும் பொழுது தன்னுடைய படிப்பையும் முடித்து ஒரு கப்பல் உருவாக்கக்கூடிய அந்த ஷிப் பில்டிங்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கம்பெனியில் ஒரு முதல்நிலை ஊழியராக தான் சேர்றார். ஒரு தன் படித்த படிப்புக்கு ஏற்றார் போல ஒரு ஊழியராக சேர்ந்து பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு படித்து முன்னேறி தற்பொழுது டேஸ் ஆஃப்ஷோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொந்த கம்பெனிக்கு அவர் முதலாளி ஆகியிருக்கார். அப்போ சொல்லலாம் முதலாளி தானே அப்படின்னு. ஆனால் அவரை வந்து படிகள் என்ன, அவர் பட்ட கஷ்டங்கள் என்ன, எல்லாமே வந்து நாம் இந்த இடத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக இந்த எல்லாராலும் முதலாளி ஆக முடியாது, ஆனால் பல ஊழியர்களால் தான் ஒரு முதலாளி என்பதை நாம் இந்த இடத்தில் நாம் மிக முக்கியமாக பதிவு செய்ய விரும்புகின்றேன். கடைசியாக ஒரு வார்த்தை, வணிகம் முக்கியம், அதைவிட மனிதம் மிக மிக முக்கியம் என்பதை பதிவு செய்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிகள் திரு விஜய் அவர்கள். முதலாளித்துவம் அப்படின்ற ஒரு தலைப்பு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ எதிரணியில் முதலாக ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க என்ன அப்படின்னா, இந்த சமூகம் தூய்மையாக இருக்கிறது என்றால் அது துப்புரவு தொழிலாளிகளால் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உண்மைதான். தொழிலாளர்கள் தான் அவங்க. ஆனால் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, கவர்மெண்ட்டில் எங்கே இருக்கு முதலாளின்னு எனக்கு தெரியவே இல்லை.
கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு அவங்களுக்கு மேலே 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 இருக்கிறவங்க எல்லாருமே ஆஃபீஸர்ஸ். ஒரு கட்டத்திற்கு கீழ் உள்ளவர்கள் எல்லாருமே தொழிலாளிகள் மட்டும்தான். இங்கே சிஎம் இருக்காங்க அப்படின்னா அவர் பிஎம்முக்கு தொழிலாளிகள் தான். சரிங்களா? அப்படிங்கும்போது தனியார் துறையை சம்பந்தப்படுத்தும் போது மட்டும்தான் முதலாளி மற்றும் தொழிலாளி அப்படின்ற பாகுபாடு பிரிவினைகள் பிரித்து பார்க்கப்படும். கவர்மெண்ட் செக்டாரில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா அங்கே யாரு முதலாளி யாரு தொழிலாளி அப்படின்ற பாகுபாடே இருக்காது. நடுவர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் வெற்றி பெறுவது அப்படின்னு கொடுத்துட்டு தொழிலதிபர் மற்றும் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு கொடுத்துறீங்க. வாழ்க்கையில் வெற்றி பெறுவது அப்படின்னா என்ன மேடம்? ஜெயிக்கிறோம்னு அர்த்தம். ஜெயிக்கிறோம் அப்படின்னா ஓகே, ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட், அந்த அச்சீவ்மெண்ட் வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? இதை இப்ப யாரை கலாய்க்கிறது? அச்சீவ்மெண்ட்டை தான் நம்ம சொல்றோம். சேம் டைம் நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன், இன்றைய காலகட்டத்தில் சமகாலத்தில் இன்னைக்கு வெற்றி பெறுவது அப்படின்னா நம்ம எதை எடுத்துக்கணும்? ஒரு நல்ல வீடு, ஒரு நல்ல காரு, ஒரு நல்ல பேரு, சமூகத்தில் நமக்கு தேவையானது ஒரு அந்தஸ்தான பேரு. வீட்டை விட்டு வெளியில போனோம் அப்படின்னா இவனா நல்லவன் அப்படின்னு சொல்லணும். ஆக இவன் இவ்வளவு மோசமானவனாச்சே அந்த மாதிரி நமக்கு சொல்லக்கூடாது. அடுத்ததாக புகழ், இதுதான் நமக்கு தேவை. அடுத்து ஒரே ஒரு மனைவி, நல்லா கேட்டுக்கணும், ஒரே ஒரு மனைவி மட்டும் நமக்கு தேவை. அடுத்ததாக எங்கு சென்றாலும் மதிக்கத்தக்க கூடிய ஒரு அந்தஸ்து தாங்க தேவை. இதுதாங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவது அப்படின்றது. இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், இது மட்டும் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் முழுமை பெற்றவர்களா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. ஆனா நிம்மதி பெற்றவர்களா அப்படின்னு கேட்டா நிம்மதி நமக்கு கிடைச்சிடும். நிம்மதி ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாவே அவன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவனாகத்தான் கருதுகிறான். சரி, ஓகே, ஒரு நல்ல பேரு, ஒரு அந்தஸ்தான பேரு எப்படிங்க கிடைக்கும்? எப்படி கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு சிறப்பு மிக்க ஒரு இடமாக இருக்கட்டும், ஒரு திருமண நிகழ்வா இருக்கட்டும், ஒரு திருவிழாவா இருக்கட்டும், ஏதோ ஒரு திருவிழாவுக்கோ ஒரு திருமண நிகழ்வுக்கோ நம்ம போகும்போது நம்ம முதலாளியோட நம்ம போறோம்னு வச்சுக்கோமே, நம்மளோட ஓனரோட நம்ம போறோம்னு வச்சுங்க, ஓனருக்கு கிடைக்கக்கூடிய அதே அந்தஸ்தும் அதே மரியாதையும் அதே பெயரும் நமக்கு கிடைக்குமா? நமக்கு கிடைக்குமா? அக்கா மட்டும் தலையாட்டுறாங்க, நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்ப முதல் படி, முதல் வெற்றி அப்படின்றது எங்க நமக்கு கிடைக்குது? நமக்காக கிடைக்கக்கூடிய நல்ல பெயர், நல்ல புகழ், நல்ல அந்தஸ்து, இதுலதான் நம்மளுடைய முதல் வெற்றியே அடங்கி இருக்கு. அப்ப ஓனரோட போகும்போது நமக்கு கிடைக்குதா அப்படின்னா நமக்கு கிடைக்கல. ஓனருக்கு பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய நாற்காலிகளில் முதல் நாற்காலி அவர்களுக்காக இருக்கும், நமக்கு நாற்காலியே இருக்காது. பஞ்சாயத்து அங்கேதான் இருக்கு. கைத்தட்டிய நல்ல உள்ளங்களுக்கு நன்றிகள். அனுபவம். அடுத்து இதே டீமை மேடையில் உட்கார வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, மேடையில் உட்கார வைக்கிறாங்கன்னா நம்மளுடைய முதலாளி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்டர் சீட்டா இருக்கும், நமக்கு சீட்டே இருக்காது. சீட்டு இருந்தாலும் கடைநிலையில் இருக்கக்கூடிய சீட்டா தான் இருக்கும், நமக்கு கடைநிலையில் இருக்கக்கூடிய சீட்டா தான் இருக்கும். அப்ப வாழ்க்கையில் வெற்றி பெறுவது யாரு? இங்க தொழிலதிபர் தான். பேர் யாருக்கு கிடைக்கிறது? தொழிலதிபருக்கு தான் கிடைக்கும். புகழ் யாருக்கு? தொழிலதிபருக்கு தான். அந்தஸ்து யாருக்கு? தொழிலதிபருக்கு தான். அடுத்ததா பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தை நம்ம பார்ப்போமே. பொருளாதாரத்தில் அனைத்து தொழில் அதிபர்களும் அனைத்து நிறுவன தலைவர்களும் உடனே மேல வந்துடுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா உடனே மேல வர்றது இல்லைங்க. அவங்களுக்கும் கஷ்டம் இருக்கு, அவங்களும் தொழிலாளர்களாக இருந்துதான் மேல வந்திருக்காங்க. ஆனால் கடைசி வரையும் நாம் வேலைக்கு சேர்ந்ததிலிருந்து நாம் இறக்கும் காலம் வரையிலும் தொழிலாளர்களாக இருப்பது வாழ்க்கையில் வெற்றி பெறுவதா என்று கேட்டால் அதுதான் இல்லை. சரிங்களா? அப்ப ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ ஒரு தொழில அதீத ஈடுபாடோட கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு அந்த தொழிலை செஞ்சு அதை மேம்படுத்தும் விதமாக மேன்மையாக கொண்டு வந்ததுக்கு பிறகுதான் அவர் முதலாளியாக மதிக்கப்படுகிறார், அவருக்கான அந்தஸ்து கிடைக்கப்படுகிறது, அவருக்கான ஒரு மேன்மைத்துவம் அங்குதான் கிடைக்கிறது. அப்ப வெற்றி பெறுவது என்பது தொழிலதிபர்கள் மட்டும்தான்.
ஒரு தைரியத்தோடையும் ஒரு தன்னம்பிக்கையோடும் செயல்படுவது யாரு அப்படின்னு கேட்டா வேலைக்கு செல்பவர்களா அல்லது தொழில் முனைவோர்களா அப்படின்னு கேட்டா தொழில் முனைவோர்கள் மட்டும்தான். வேலைக்கு செல்றவங்க மேடம் வந்து ஃபர்ஸ்ட் தலைப்பை இன்ட்ரோ பண்ணும்போது 9 to 5 ஜாப் அப்படின்னு சொன்னாங்க. 9 to 5 ஜாப்ல அவங்களுக்கு என்ன அப்படின்னா 9 மணிக்கு பாத்தீங்க அப்படின்னா இன் பஞ்சு வைக்கணும், 5 மணிக்கு அவுட் பஞ்சு வைக்கணும், இவ்வளவுதான் அவங்களுடைய கடமை. ஆனால் ஒரு நிறுவனம் எவ்வாறு தொடங்கப்படுகிறது, எவ்வாறு செயல்படுகிறது, அதில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் எத்தனை, இன்னல்கள் எத்தனை என்பதை அனைத்தையும் அறிவது யார் என்று கேட்டால் தொழில் அதிபர் மட்டும்தான். அந்த நிறுவன தலைவர், அந்த நிறுவனத்தினுடைய முதலாளி, அவருக்குத்தான் எல்லாமே தெரியும். அவர் மட்டும்தான் வாழ்க்கையில் தைரியமும் ஒரு இன்னல்களை சந்தித்து ஒரு தெளிவுத்தன்மையுடன் செயல்படுகிறார். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு மனைவின்னு ஒன்று சொன்னேன். அந்த மனைவி இன்றைய காலகட்டத்தில் சமகாலத்தில் கல்யாணம் ஆகாத இளைஞர்கள் யாரும் இருந்தீங்க அப்படின்னம்னா நல்லா கேட்டுங்க. பொண்ணு பார்க்க போனோம் அப்படின்னம்னா மாப்பிள்ளை எங்க வந்து வேலை பார்க்கறாரு அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு யாருமே கேட்கறது இல்ல. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. அனுபவம் டிஜேக்கு. எங்க நீங்க வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கறது இல்ல. நீங்க என்ன தொழில் பண்றீங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் நம்மளை கேட்குறாங்க. நம்ம ஒரு பாம்பே ஸ்வீட் ஸ்டால்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு மாசம் 25,000 சம்பளம் அப்படின்னா உங்களுக்கு பொண்ணு கொடுப்பாங்களா? இல்ல பாம்பே ஸ்வீட் ஸ்டாலோட நிறுவனரே நம்ம தான் அப்படின்னு கேட்டா பொண்ணு கொடுப்பாங்களா சொல்லுங்க? ஸோ நிறுவனர், முதலாளித்துவத்திற்கு இருக்கக்கூடிய மதிப்பே இங்கு வேறு. நமக்கு இன்றைய சமகாலத்தில் பொண்ணு கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா 1.5 லட்சம் ரூபாய் ஐடியில் சம்பளம் வாங்குறவங்களுக்கே இன்னைக்கு வந்து பொண்ணு கிடைக்கிறதுக்கு தடுமாறி கொண்டுதான் இருக்கிறார்கள். பொண்ணு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து எத்தனை கார் வச்சிருக்கீங்க, எத்தனை வீடு வச்சிருக்கீங்க, எத்தனை தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரியான ஒரு தொலைநோக்கு பார்வையோடு சென்று விட்டார்கள். இன்னைய நிலைமையில சமகால கட்டத்தில் வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த நவ நாகரிகத்தில் வேலை பார்த்து கொண்டு ஒரு குடும்பத்தை சமாளிப்பது, ஒரு குடும்பத்தில் நிம்மதியாக இருக்க முடியும், ஒரு குடும்பத்தில் வெற்றி பெற்ற ஆணாக திகழ முடியும் என்பது இன்றைக்கு சாத்தியமே இல்லை. நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு வச்சுக்கோமே, திடீர்னு எனக்கு ஒரு ஆசை வருது, என்னோட ஃப்ரெண்டோட சேர்ந்து குற்றாலமோ கோவாவோ இங்கேருந்து போகணும்னு நான் ஆசைப்பட்டேன்னா என்னுடைய நிறுவன தலைவர்கிட்ட போயிட்டு நான் பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கணும். இதுவே நான் ஒரு கம்பெனியை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கஷ்டப்பட்டு என்னுடைய கம்பெனியை ஒரு மேலோங்கிய நிலையில நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா நான் யார்கிட்டையும் போயிட்டு பர்மிஷன் கேட்கணுமா? யாருடைய பர்மிஷனுக்காக நான் நிக்கணுமா? ஒரே ஒரு பர்மிஷன் மட்டும் கேட்கணும். யாரோட பர்மிஷனா? வீட்டில் என் பொண்டாட்டியோட பர்மிஷன் மட்டும் கேட்கணும். வேற யாருடைய பர்மிஷனும் எனக்கு தேவை கிடையாது. நான் நினைச்ச நேரத்தில் எது வேணாலும் செய்யலாம், நான் நினைச்ச நேரத்தில் எங்க வேணாலும் போகலாம், நான் நினைச்ச நேரத்தில் என் ஃப்ரெண்டோட ஜாலியா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வேலை பார்க்கும் இடத்தில் முதலாளிகளினுடைய கண்ட்ரோல்ல இருக்கும் போது நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா இது எதுவுமே சாத்தியமாகாது. நீங்கள் சந்திரமேட்டில் சரித்திர மேடை போட்டு அமர வேண்டும் என்றால் நீங்கள் தொழிலதிபராகத்தான் ஆக வேண்டும். பணம் சம்பாதிக்கணுமா? தொழில் பண்ணுங்க. ஆக வாழ்க்கையில் வெற்றி பெறுவது தொழிலதிபரே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போறவங்க துப்புரவு தொழிலாளி இல்லைன்னா என்ன ஆகும்? கலெக்டர் கூட இன்னைக்கு மாச சம்பளம் வாங்குறாங்க, ஆனால் தலைமை பண்புல இருக்காங்க அப்படின்னு பேசின ஒருத்தருக்கு ஒரு சூப்பர் கவுண்டரை கொடுத்து பேசின எதிரணி திரு மணி அவர்களுக்கு நன்றி. அவர் சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னாங்க, முதலாளியாக இருக்கணும், எனக்கு கீழே எவ்வளோ பேர் வேலை பார்த்தாலும் முதலாளியாக இருக்கிறப்ப தான் எனக்கு பெருமை அப்படின்ட்டு அவர் பேசிக்காக என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா விதை நான் போட்டதுங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே வராங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் பாருங்க, அவருக்கு முதலாளி ஒருத்தர் இருக்காங்க, அவங்க மனைவி, அவங்க பர்மிஷனுக்காக அவர் பயப்படுறாருங்கிறத நினைக்கும் போது அந்த முதலாளிக்கு ஒரு சந்தோஷம், தொழிலாளிக்கு அதை விட சந்தோஷம். நன்றிகள் பல. அடுத்ததாக செல்வி கண்மணி, இசிஇ டிபார்ட்மெண்ட், பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டியிலிருந்து. அனைவருக்கும் வணக்கம். விதை நீங்க போட்டதா இருந்தாலும் தண்ணி ஊத்துனாதான் வளரும். தண்ணி ஊத்துறவங்க முதலாளியா இருக்க மாட்டாங்க. அப்புறம் இன்னொன்று பர்மிஷன் போய் வாங்கணும்னு சொன்னாங்க. ஒரு முதலாளி இன்னொரு கம்பெனியில போய் முதலாளியா ஆக முடியுமா? ஆனா ஒரு தொழிலாளி போய் இன்னொரு கம்பெனியில தொழிலாளியா அதே மாதிரியே ஒர்க் பண்ணலாம். பர்மிஷன், ஒருவேளை ஒரு பர்மிஷன் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னா பர்மிஷன் நான் லீவ் போட்டு போறேன், இன்னொரு நாள் திரும்ப கேட்பாங்க,
ஏன்னா வரல அப்படின்னா அதை விட்டு வேலையை விட்டு தூக்கினாலும் பரவாயில்ல, அடுத்த கம்பெனியில் போய் வேலை பார்த்துப்பான். எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எளிமை முறை வந்து எங்களுக்கு இருக்குது. வேலை பார்ப்பவர்கள் இருப்பதனால்தான் வேலை கொடுப்பவர்கள் உருவாகிறார்கள். அதாவது ஒருவன் சுய தொழில் தொடங்குகிறான். எடுத்துக்காட்டா ஊறுகாய் தொழிற்சாலையை எடுத்துக்கலாம். அதில் பதப்படுத்துறதுலேருந்து தயாரிக்கிறதுலேருந்து அதை குடோனில் எடுத்துகிட்டு போய் கப்பில் அடைச்சி வச்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் டெலிவரி பண்ணுறதுலேருந்து எல்லாமே முதலாளி பண்ண முடியாது, தொழிலாளியால் தான் பண்ண முடியும். ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பதப்படுத்தி எல்லா ஒர்க்கும் வந்து முதலாளி போய் பண்ண முடியாது, தொழிலாளி இருக்கிறதுனால மட்டும்தான் அதை ரன் பண்ண முடியும். அதே மாதிரி மூளை தான் வேலை கொடுக்குறவங்க, கை கால்கள் தான் வேலை பார்க்குறவங்க. மூளை சொல்கிறத கை கால்கள் இருந்தால் மட்டும்தானே செய்ய முடியும். கை கால்கள் இல்லைன்னா மூளை சொல்கிறத கேட்க முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் மக்கள் தொகை பெருகும் வேகத்தில் 1/10 வேகத்தில் கூட வேலை வாய்ப்புகள் உருவாகிறது கிடையாது. உருவாக்கப்படும் வேலைகளில் பெரும்பான்மையானவை வந்து சுயதொழில் தான் எல்லாரும் செய்கிறாங்க. இப்போ சுயதொழில் செய்தால் யாருக்கு கீழே வேலை செய்ய வேணாம், யாருக்கும் அடிப்பணிஞ்சு போக வேண்டாம் அப்படின்னு எல்லாருமே நினச்சா அந்த வேலை செய்கிற இந்த வேலை செய், அப்போ எல்லாருமே போய் அந்த வேலையை செய் இந்த வேலை செய்யின்னு சொல்லிட்டே இருந்தா யார் தான் அந்த வேலையை செய்வா? தொழிலாளி இருந்தால் தானே அந்த வேலையை செய்வாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், வேலை பார்ப்பவர்கள் தேவை, தொழிலாளர்கள் தேவைன்னு சொல்கிறேன். வேலை கொடுப்பவனை விட வேலை பார்ப்பவனுக்கு தான் அந்த வேலையை எப்படி செய்யணுன்ற நுணுக்கம் தெரியும். இந்த இடத்துல நின்றுட்டு நீ அந்த வேலையை பண்ணுன்னு அப்படின்னு சொன்னால் அந்த முதலாளிக்கு வந்து அந்த வேலை எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஆனால் எவ்வளோ சீக்கிரத்தில் எந்த மாதிரி எளிமையான முறையில் செய்யணுன்றது அந்த தொழிலாளிக்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி சுயதொழில் அப்படிங்கிறதே ஒரு சிக்கல் தான். ஏன் சொல்கிறேன்னா, உழைக்கும் வயதில் உள்ளோர் வேலை தேடுகிறேன் என்று வேலை எதுவும் செய்யாமல் இருக்க முடியாது. வயிற்று பிழைப்பிற்கு எதையாவது செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஏதோ ஒரு தொழிலை தற்காலிகமாக கையில் எடுக்கிறது தான் சுயதொழில் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சுயதொழில் புரிவோர் அனைவருமே தொழில் முனைவோர் ஆக முடியாது. இப்போ நாட்டோட வேலை வாய்ப்பின்மையோட ஒரு தீர்வு தான் சுயதொழில் அப்படின்னு சொல்கிறோம். நுனி கொம்பர் ஏறினா அத்திரன் தூக்கின் உயிர்கிருதி ஆகிவிடும். தன்னை பற்றி அதிகமாக கணக்கு போட்டுக்கொண்டு எல்லை மீறி போகிற ஒருவர் நுனிக்கிளையில் ஏறியவர் அதற்கு மேலும் ஏறிட முயற்சி செய்தால் என்ன ஆவாரோ அந்த கதிக்கு ஆளாவார் அப்படின்னு சொல்றாங்க குறள்ல. இது ஏன் நான் சொல்றேன்னா, அதுக்கு இப்போ ஒரு சுயதொழில் தொடங்கணும்னா அதுக்கு கடன் வாங்கணுமா, அப்புறம் அதை வச்சு தொழிலுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும், அந்த பணத்தை வச்சு தொழிலாளர்களை நியமிக்கணும், கடைசியில் அதில் வர லாபத்தில் திரும்பவும் அந்த பணத்தில் இருக்கிற லாபத்தில் அந்த பொருள் வாங்கின கடன் அடைக்கணும், அந்த தொழிலாளருக்கும் வருமானத்தை கொடுக்கணும், அப்புறம் வருமான வரின்னு ஒன்று அடைக்கணும், குடும்பத்தையும் பார்த்துக்கணும் இந்த பணத்தை வச்சு. இதுக்கு தான் நான் சொல்கிறேன் வேலை பார்ப்பவர்கள் அவசியம்னு. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, ட்விட்டர், டெலிகிராம், ஹைக் மெசஞ்சர், ஜிமெயில், ஜிபே, பேடிஎம், எஸ்எம்எஸ், ஸ்னாப்சாட்டு, டன்டன் இப்படின்னு ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்கு. இதில் ஒரு ஆப்ஸ் நான் முழுசாக கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு மேலாகும். அந்த மாதிரி தான் இந்த ஒரு சுயதொழிலை கற்றுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு முன் அனுபவம் வேணும், அப்புறம் முன் பணம் தேவை. இப்போ எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அடிபட்டு எல்லாத்தையும் தாண்டி வெற்றி பெறணும்னா லைஃபே போயிடும் சுயதொழில் செய்கிறவனுக்கு. இப்போது முதல்ல நிறைய முன் அனுபவம் தேவை, அப்புறம் நிறைய சிக்கல்கள் தோல்விகள் வரும், அப்புறம் இப்போ இருக்கிற நாட்டோட பொருளாதார நிலை எப்படி இருக்குன்னு கற்றுக்கணும், எந்த தொழிலை எடுத்தால் அதில் லாபம் அதிக லாபம் கிடைக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, அந்த துறையில் இருக்கிற நுணுக்கங்கள் தெரியாமல் அந்த தொழிலை அவங்க செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு பின்விளைவுகள் அதிகமாக இருக்கும். அப்புறம் அதிகமான முன்பணம் ரொம்ப தேவை, அப்புறம் சேமிப்பு இல்லைன்னா அந்த வேலையை அவங்களால கையில் எடுக்க முடியாது, அப்புறம் நிறைய தியாகங்கள் செய்யணும். இன்னொன்று என்னென்னா, முட்டுக்கட்டாக இருக்கிற பல தடைகளை தாண்டி முழு மூச்சாக செயல்படணும். அதுக்கு முதல்ல மூச்சு விடணும். இப்போது இதுக்கு இடையில வர உடல்நிலை சரியில்லாமல் போவோம், அதையும் பார்த்துக்கணும். இப்போ முன் அனுபவம் தேவையான பணமும் இல்லைன்னா அந்த தொழிலையே கையில் எடுக்க முடியாது. இப்போ இதுதாங்க சொல்கிறேன், இதுக்கு தான் நான் சொல்கிறேன் வேலை பார்ப்பவர்கள் தான்
சிறந்தவர்கள் அப்படின்னு. இப்போ வேலையை பார்த்தோமா, வீட்டுக்கு வந்தோமா, சாப்பிட்டோமா, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோமா, தூங்கினோமா, திரும்ப மறுநாள் போனோமா அப்படின்னு நம்ம லைஃப் வந்து ஒரு சீராக எந்த ஒரு மனக்கவலையும் மன அழுத்தமும் இல்லாமல் வேலைக்கு போவாங்க. இப்போது இதே சுயதொழில் செஞ்சால் தன்னிச்சையாக செயல்படலாம், நினச்ச நேரத்துக்கு எங்கே வேணாலும் போகலாம். அதே மாதிரி ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் அவங்க ஃபேமிலியோட ஒன்றிணைஞ்சு இருக்க மாட்டாங்க. அவங்க தனியாக அடுத்து என்ன பண்ணணும், அங்கேருந்து என்ன பண்ணணும், இங்கேருந்து இங்கே வருமோ, அடுத்த ப்ராஃபிட் எல்லாம் தூக்கி இது போட்டால் எது வரும் அப்படின்ற ஒரு அழுத்தத்திலேயே தனியாகவே இருப்பாங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், வேலை பார்ப்பவர்கள் தான் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி செல்வி கண்மணி அவர்கள். விதை நீங்கள் போட்டாலும் தண்ணி நாங்கள் தான் ஊற்றணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட்டை வச்சுருக்காங்க. எல்லாரும் முதலாளி ஆகிட்டா தொழில் செய்வ தொழிலாளிகள் எங்கே போகிறது அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் திரு ஆண்டோ பிரவீன் அவர்கள் கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். அவங்க முன்னாள் தலைவர் ஜேசிஐ அறந்தாங்கி. பொதிகை மலை விட்டெழுத்து சந்தனத்தின் புதுமனதில் தோய்ந்து நருந்தாதி வாரி நதி தழுவி அருவியின் தோல் ஊத்தி தெற்கு நன்முத்து கடல் அலையின் உச்சிதோறும் சதுராடி தாளையெல்லாம் மடற்கத்தி சுழற்ற வைத்து முதிர்தெங்கின் இளம்பாலை முச்சு வைத்து தென்னகத்தின் வீதி நோக்கி செல்வம் ஒன்று வரும். அதன் பெயர் தென்றல் காற்று. தென்றலோடு பிறந்ததடா என் தென்னன் தமிழ் ஊற்று என்று என் தாய்மொழி தமிழை நான் நேசித்து வணங்குகிறேன். 3 நாட்களாக இந்த விழாவை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தினுடைய பிச்சை ஃபவுண்டேஷனுடைய தலைவர் அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய சார்பாக வாழ்த்துக்களை நான் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். இங்கு வருவதற்கு முன்பதாக 2 நாட்களுக்கு முன்பதாக நல்ல மழை என்று சொன்னார்கள். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அப்ப நம்ம இங்க பேச வர தேவையில்லை, ஏன்னா எதுவுமே தான் நம்ம ரெடி பண்ணலையே. ஏதாவது பேசணும்னா நம்மள்கிட்ட என்ன இருக்கணும், சரக்கு இருக்கணும். சரக்கே இல்லைன்னா நான் என்னத்தை பேச முடியும்? எதையாவது பேசுவோம். கொடுத்துருக்கிறது 5 நிமிஷம் தான், சரி பேசுவோமே. நமக்கா பேச தெரியாது? முதலாளிங்கிற தலைப்பை எடுப்போம், முதலாளியாகவே வாழ்வோம். இறந்த வீட்டுக்கு போனால் நான் செத்தவனாக தான் இருக்கணும், மாப்பிள்ளை வீட்டுக்கு போனால் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கணும், மாப்பிள்ளையாக தான் இருக்கணும். எங்களுடைய அடையாளம் அப்படி. அறந்தை மண்ணிலிருந்து இருவர் வந்திருக்கிறார்கள் என்றால் அந்த இருவருடைய அடையாளத்தை பதித்து விட்டுத்தான் இந்த இடத்தை விட்டு போகும். ஆட்களே இல்லை என்றாலும் அங்கே ஆட்களை நிற்க வைத்து அவர்களுடைய பார்வையை எங்கள் பக்கம் திருப்புவதுதான் எங்களுடைய வேலை. நாற்காலிகளும் செவி கொடுத்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய பேச்சை கேட்டு இந்த காற்றும் அசையாடாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. வர்ண பகவானுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நேற்றைய தினத்தில் ஒரு கதை அழகாக சொல்லுவார் விவசாயிகளுக்கெல்லாம். கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா தெரியல. ஒரு முனிவர் என்ன செஞ்சாரு, தவம் இருந்தார். ஏனென்றால் இந்த தஞ்சை மாநகரம் முழுவதும் என்னது, ஒரு விவசாயத்தை சார்ந்தது. விவசாயம் தான் வாழ்வாதாரம். இந்த சூழ்நிலையில் வர்ண பகவான் என்ன செய்யறாரு, மேல இருந்து பார்க்கிறார் இந்த முனிவர் என்ன செய்யறாரு அப்படின்னு. முனிவர் பயங்கரமா தவம் இருக்கிறார். அந்த தவத்தை கண்ட உடனே வர்ண பகவான் வந்து கேட்கிறாரு, எனக்கு ஒரு வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் வர்ண பகவான்கிட்ட கேட்கிறார். என்னடா வர்ண பகவான் பார்த்துட்டு, நீ இப்படிப்பட்ட ஒரு முனிவராக இருக்கும், என்ன வர வேணும் கேளு அப்படின்னு முனிவர் சொன்னார், எனக்கு இப்போ ஒன்றும் வர வேண்டாம் வர்ண பகவானே, நான் கேட்கும் பொழுது நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்படி எல்லா ஊர் பக்கமும் கடந்து வர்றாரு. வரும்பொழுது நம்ம எக்ஸ்போ பக்கமும் வர்றாரு. ஒவ்வொரு ஊர்லையும் முனிவர் சென்றா என்ன செய்வாங்க, அவரை வரவேற்று அந்த ஊர் மக்கள்லாம் என்ன பண்ண, விருந்தோம்பல் செய்து காலு கையெல்லாம் கழுவி விட்டு அவரை என்ன செய்வாங்க, ஆரவாரப்படுத்துவாங்க. நம்ம தஞ்சை மண்ணில் பிறந்திருக்கோம், உப்பெல்லாம் கொஞ்சம் கூடவே போட்டிருப்போம். இந்த எக்ஸ்போக்கு முனிவர் வர்றாரு, யாருமே கண்டுக்கல. ஏன்னா நம்ம உப்பு தான் கொஞ்சம் அதிகமாக போட்டு சாப்பிட்றவங்களாச்சு.
முனிவருக்கு கடுப்பு வந்துருச்சு. டிஜேயை பார்த்து கேட்குறாரு, நான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கேன், நீ இன்னும் எனக்கு என்ன போடலை, ஒரு மியூசிக் போடலை அப்படின்னு யார் கேட்குறா? முனிவர் கேட்குறாரு. கேட்ட உடனே இன்னொரு ஒரு மியூசிக் வந்திருக்கணுமா? ஏன்னா இப்போ தான் தேடுறாரு. சரி, தேடுற வரையும் நான் இடையில விடாமல் பேசணும், அவர் கண்டுபிடிக்கிறதுக்கும் நான் டைம் கொடுக்கணும். ஆனால் இன்னும் அவர் கண்டுபிடிக்க முடியலை. உடனே முனிவர் டென்ஷன் ஆகிட்டாரு. உடனே அடுத்து என்ன செய்கிறாரு? நேராக யாரை கூப்பிடுறாரு? வர்ண பகவானை கூப்பிடுறாரு. வர்ண பகவான் வந்து கேட்குறாரு, இப்போ உனக்கு என்ன வேணும்? உடனே முனிவர், எனக்கு இந்த ஊருக்கு என்ன பண்ணக்கூடாது, மழையே வரக்கூடாது, இந்த தஞ்சை மண்ணில் இனிமே மழை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் போட்டுட்டார். அவரும் கொஞ்சம் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணியிருக்காரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அதனால நீங்க அதை போட்டுருங்க, உங்களுடைய ஆசையை தீர்த்துக்க. ரைட், நல்லது, ரொம்ப மகிழ்ச்சி. அப்ப என்ன செய்யறாரு? இந்த ஊருக்கு என்ன வரக்கூடாது, மழை பெய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வர்ண பகவான்கிட்ட கேட்கிறாரு. சரி ரைட், இந்த ஊருக்கு மழை கிடையாதுயா அப்படின்னு சொல்லிட்டு வர்ண பகவான் சொல்லிட்டாரு. மழையே இல்லை. நமக்கு வாழ்வாதாரம் என்ன? விவசாயம் தான். எல்லாம் தஞ்சாவூரை காலி போட்டு எல்லாம் கிளம்பிட்டான் நாகப்பட்டினது கடலுக்கு. மீனையாவது பிடிச்சி பொழப்ப நடத்திடுறேன்டான்னு. நம்ம ஆள்ல ஒரு ஆள் ரோஷமான ஒரு ஆளா இருக்கிறாங்க. அண்ணன் மாதிரி ஒருத்தர் ரொம்ப ரோஷக்கார ஆள். எனக்கு விவசாயத்தை தவிர வேற ஒன்றும் தெரியாது. எனக்கு என்ன தெரியாது? விவசாயத்தை தவிர ஒன்றும் தெரியாது. தெரிஞ்ச வேலையை விட்டவனு கேட்டான், தெரியாத வேலையை தொட்டவனு கேட்டான். ஊரே காலி பண்ணி போயிடுச்சு. இதையெல்லாம் யாரு பார்க்குறாரு? நாரதர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு மேல இருந்து. போயிட்டு நாரதர், கலகம் எதுல முடியும்பாங்க? நன்மையில முடியும். உடனே நாரதர் போறாரு. என்ன வர்ண பகவானே, நீங்க பாட்டுக்கு மழையும் பெய்யலாம், அங்க ஊரை காலி மட்டும் எல்லாம் போயிட்டு இருக்கான், ஒருத்தன் மட்டும் விவசாயத்தை என்ன பண்றான், வாங்குன்னு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. நான் அவனை போய் சந்திச்சேன். அவன் அதுக்கு ஒரு வார்த்தை சொல்றான். என்னையா சொல்றான்? எனக்கு என்ன தெரியுமா, நான் அதைத்தான் நான் செய்வேன், அதனால நான் என்ன பண்ண முடியும், இந்த விவசாயத்தை விட முடியும். இவன் பைத்தியக்காரன், அப்ப மழையே இல்லைன்னு சொல்றேன், அப்புறம் எப்படி அவனுக்கு நான் மழையை கொடுக்க முடியும்? அதுக்கு தான் தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான், தெரியாத வேலையை தொட்டவனும் கேட்டான். வர்ண பகவான் சங்கெடுத்து ஊதுனாதான் யாரு கொடுப்பா மழை? கடவுள். வர்ண பகவான் சங்கெடுத்து ஊதுனாதான் கடவுள் என்ன பண்ணுவாரு? மழையை பெய்ய வைப்பாரு. வர்ண பகவானுக்கு பயம் வந்துருச்சு. சங்கு எடுத்து ரொம்ப நாளாக வச்சுட்டோமே, சங்கு வேலை செய்யுமான்னு தெரியலையேன்னு ஒரு பயம் வந்துருச்சு. எடுத்தாரு, ஊதுனாரு, நேற்று முந்தானத்து மழையை கொடுத்துட்டார். அடிச்ச வெயிலுக்கு விவசாயிகளுக்கு என்ன ஆகி போச்சு? மழை வந்துருச்சு. ஒரு மகிழ்ச்சியா இருப்பாங்களா? இது என்ன காலம்? கோடை காலம். இப்போ நம்ம என்ன காலத்தில் இருக்கோம்? குளிர்காலத்தில் இருக்கிற மாதிரி குழு குழுன்னு இருக்கோம். இருக்கோமா? மகிழ்ச்சியா இருக்கிறோமா? விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு செழிப்பா, அடிக்கிற வெயிலுக்கு இன்றைக்கு ஒரு செழிப்பமான ஒரு மழைத்துளியை என்ன பண்ணியிருக்காரு? வர்ண பகவான் கொடுத்துட்டார். ஏன் சொல்றேன் அப்படின்னா, தெரிஞ்ச வேலையை விட்டு உனக்கு நம்மளால முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் முதலாளியோட வேலை. ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்குவா. முன்னாடியெல்லாம் இட்லி எப்படி போய் வாங்கிட்டு இருந்தோம்? போவோம், அதுக்குண்டான அரிசியை வாங்குவோம், ஆட்டுக்கல்ல போட்டு அரைச்சி இறைச்சி அதுக்கு பதம் பார்த்து இட்லி வாங்கி சாப்பிட்டோம். இப்போ நம்ம ஆளுகளுக்கு அதெல்லாம் வந்து ஓச்சி போச்சு. போனோம்னா அடுத்த சாப்பிட்டுக்கு என்ன வந்துட்டா, ஒரு இட்லி மாவு இருக்கு, பாக்கெட்டை வாங்கி நான் போய் அதுக்கு அரிசியை வாங்கி அரைச்சி உளுந்த வாங்கி அதெல்லாம் வேலைக்கு ஆகிறதா? 20 ரூபாய்க்கு போனீங்கன்னா ஒரு இட்லி பாக்கெட் மாவு இருக்கும், வாங்கி ஊற்றி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம்னா. அடுத்துன்னு பார்த்தா, நான் போய் மாவு வாங்கி எப்பங்க தோசை ஊற்றுறதாக்கா மாதிரி நீ ஊற்றி 9 மணிக்கு மேலே நம்ம தோசை சாப்பிட முடியுமா? போகிற ஹோட்டலில் நம்ம என்ன பண்ணிடுவோம், ரோகிணிக்கு பக்கத்தில் ஒரு சாப்பாடு கடை இருக்குது, அங்கே போயிட்டு ஒரு டிஃபனை சாப்பிட்ருவோன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சாப்பிட மறந்துட்டீங்க, வீட்டுக்கே போயிட்டீங்க, அடிக்க வேண்டியதான் ஸ்விக்கிக்கு, வீடு தேடி இட்லியை கொண்டு வந்து கொடுத்துட்றான். இதுதான் முதலாளியுடைய தந்திரம். முதலாளியோட தந்திரம் அதுதான். நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் உழைக்கலாம். இன்னைக்கு சுனிதா வில்லியத்தை பற்றி இன்னைக்கு உலகமே பாராட்டு. அதற்கு காரணம் ஒரு முதலாளி. அந்த முதலாளி இல்லை அப்படின்னா, எரான்மட்ஸ் என்கிற ஒரு மனுஷன் என்ன இன்னைக்கு சுனிதா வில்லியம் என்கிற ஒரு விஞ்ஞானியை நம்ம பார்த்துருக்க முடியாது. எலான் மஸ்க் 4-3 முறை என்ன ஏவுகணை அனுப்புறாரு, தோத்து போயிட்டாரு. என் சொத்தே தொலைஞ்சாலும் பரவாயில்ல, அடுத்த தடவை என்னுடைய விண்கலத்தை நான் என்ன செஞ்சிருவேன், பதிவு பண்ணுறாரு. இன்றைக்கு சாதிச்சு உலகம் அளவுக்கு இன்றைக்கு பேசக்கூடிய அளவிற்கு இருக்கிறாங்க. ஒரு சின்ன கதை. பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவன் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கான், படிச்சுக்கிட்டு இருக்கான். 2 விஷயம்தான் அதில். என்ன விஷயம்? 2 விஷயம்தான். அந்த மாணவனை ஆசிரியர் அடிச்சடிச்சு வெளியில நிறுத்திடுவாங்க. அந்த ஆசிரியரை அடித்து வெளியில நிறுத்திடுவாங்க. இதான் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம், மணி ஆயிடுச்சு. ஏன்னா மணி கால் பண்ணிட்டாரு, எல்லாரும் முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மணி ஆயிடுச்சுன்னு யார் அடிக்கிறா? மணியே எனக்கு தொலைபேசியில் கால் பண்ணிட்டார், சீக்கிரம் முடிச்சிருங்க, எல்லாம் பெட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க, நம்ம மட்டும்தான் இருப்போம்னு நினைக்கிறேன்.
அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை என்ன பண்றாரு, காட்டிக்கிட்டு இருக்கிறார். இதெல்லாம் நான் அவங்ககிட்ட சொல்லவே இல்லையா? சொல்லணும், பதிவு பண்ணணும். அப்ப ஒரு நல்லா படிக்கிற மாணவன் ஒரு என்ன செய்யறான், கிளாஸ் டீச்சர் எப்பவுமே அடி வாங்குறான், வெளியே நிப்பாட்டிறான். அவனும் பார்க்குறான் 24 மணி நேரம் ஆசிரியரோட பெரிய தொல்லையா இருக்கேன்ட்டு வெளியிலே நின்று காலத்தை கழிச்சிட்டான். இந்த மாணவர்கள்லாம் ஒன்று கூடுற நேரம் ஒன்று வருது. எல்லாம் வெளிநாட்டிலேருந்து ஆசிரியர்கிட்ட கால் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ இந்த மாணவனும் ஃபோன் அடித்து பேசுகிறான். அப்போ பேசும் பொழுது ஆசிரியர் என்ன தெரியலையா டீச்சர் அப்படிங்கிறான். தெரியலையப்பா, நீங்கள் அடிச்சு கடைசி பெஞ்சில் நிற்க வைப்பீங்க, இல்லை அப்படின்னா வீட்டுக்கே போக சொல்லிடுவீங்களா? அந்த மாணவன் தான் பேசுகிறேன். அப்படியாப்பா, சரி எப்படியா இருக்கு? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் டீச்சர், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்கிட்ட படித்தவங்க எல்லாம் டாக்டராக இருக்காங்க, வக்கீலாக இருக்காங்க, நிறைய பேர் வந்து ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, தொழிலில் இருக்கிறாங்க, அதில் இருக்கிறாங்க, நிறைய இடத்துல பெரிய பெரிய இடத்துல வேலை பார்க்குறாங்கிறான். எதில் வேலை பார்க்குறாங்க? பெரிய பெரிய இடத்துல வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீ என்னப்பா சரி, நீ எங்கேப்பா வேலை பார்க்குற? இந்த சுரேஷ் ரமேஷ் நல்லா படிக்கிற பசங்கள்லாம் எங்கேப்பா இருக்காங்க, நீ பேசுவியா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொன்னாராம், நான் ஒரு கம்பெனியில் இருக்கிறேன் டீச்சர் அப்படின்னு. சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். இந்த 2 பசங்களும் என்கிட்ட நல்லா படிப்பாங்களே, முதல் மார்க்கு வாங்க, இந்த 2 பேர் எங்கே இருக்கிறானே? அவனும் இந்த கம்பெனியில் தான் வேலை பார்க்குறானே. அப்போ இந்த கம்பெனியில் நீ என்ன செய்கிற? அந்த கம்பெனியை வச்சு நடத்துறதே நான் தான் அப்படின்னா. படிப்பறிவு இருந்தால் போதும், நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு மனிதனுக்கு எழுத படிக்க கணக்கு போட தெரிஞ்சா போதும். மளிகை கடையில் போய் பாருங்க, 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருப்பாரு, கால்குலேட்டரே தேவைப்படாது. கூட்டல்லேருந்து கழித்தல்லேருந்து மனப்பாடமாக அடித்து லிஸ்ட்டு அனுப்பி விடுவார். அவர் தான் முதலாளி. என்னைக்குங்க நம்ம தொழிலாளியாகவே இருந்து 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 நம்மளுடைய காலமெல்லாம் போச்சு. ஆகையினால முதலாளியாக இருந்து இந்த மாண்டு இந்த உலகத்தில் என்னைக்கோ ஒரு நாள் தான் பிறந்திருப்போம். இனிமேல் அதுக்கப்புறம் பிறக்க போகுமான்னு தெரியல. சாகும் பொழுது ஒரு முதலாளியாக தான் சாகணும். அந்த சாவின் பிறகு இந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் நம்மை போற்ற வேண்டும். அதற்காகத்தான் இந்த பிச்சை ஃபவுண்டேஷன் அழகாக விருதுகளை வழங்கி ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கெல்லாம் சரியான ஒரு பணியை மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற நல்ல ஒரு மனப்பான்மையை கற்றுக்கொள்வதற்கு நல்ல ஒரு இடம் இன்றைக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த வாய்ப்பை எனக்கு வாய்ப்பளித்த இந்த ஃபவுண்டேஷனுக்கும் நடுவர் அவர்களுக்கும் மணி அவர்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகளையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என்ன புரிஞ்சிருச்சா? இல்ல நானே புரியாம குழம்பிட்டு இருக்கேன், உனக்கு புரிஞ்சிருச்சா? நன்றி திரு ஆண்டோ பிரவீன் அவர்கள். 4 பேருமே பேசிட்டாங்க. வாழ்க்கையில் வெற்றி பெறுவது தொழில் முனைவோரா வேலைக்கு செல்வோரா, இதுதாங்க தலைப்பு. இந்த தலைப்புல எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதும், முதலாளி ஆகலாம், அவங்க தொழில் முனைவோரா ஆயிடலாம், அதுல தான் சக்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றதுல 2 பேர் சிறப்பா பேசிட்டாங்க. என்னதான் தொழில் முதலாளியாக இருந்தாலும் தொழில் முனைவோராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தொழிலாளிங்கிறவங்க தேவை. எல்லா வேலையும் நீங்க செய்ய முடியாது, நாங்களும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு செல்வோர் சொல்றாங்க. இந்த 2 இடத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது நீங்க ஒரு வெக்கேஷன் போனா கூட உங்களால நிம்மதியா இருக்க முடியாது. எனக்கு அந்த ப்ராஃபிட் மிஸ் ஆயிடுமோ, அந்த கிளைண்ட் போயிடுவாங்களோ அப்படிங்கிற யோசனை இருந்துகிட்டே இருக்கும். அதே நான் ஒரு வேலை பார்த்தேன்னா, இன்னைக்கு நான் லீவுங்க, நீங்க எத்தனை ஃபோன் அடித்தாலும் நான் எடுக்க மாட்டேன், ஃபோனை சைலண்ட்ல போட்டு படுத்து தூங்கிடுவேன். இல்ல போன் ஒரு நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நான் என்னோட கம்பெனின்னு நான் எடுத்துக்கிட்டாலும் என்னுடைய தலைமை பொறுப்பு எனக்கு இருந்தாலும் நான் என் டீம்மேட்ஸை நான் கரெக்டாக பார்த்துப்பேன். எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு 9 to 5 ஜாப்ல கிடைக்குது அப்படிங்கிற இடத்துல 2 பேர் ரொம்ப அருமையாக பேசுனாங்க. வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசும் பொழுது எது வெற்றியை தீர்மானிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம முதல்ல பார்க்கணும். எது நமக்கு வெற்றியை தீர்மானிக்குதுன்னா நம்மளுடைய திறமையும், நம்ம எந்த திறமையை நம்பி நம்ம ஒரு கோலை செட் பண்றோம்ல, ஒரு குறிக்கோள் ஒரு லட்சியம் செட் பண்றோம்ல, அந்த லட்சியத்தை நம்ம அடைஞ்சிட்டோம்னாலே அது வெற்றிங்க என்னை பொறுத்த வரைக்கும். அந்த வெற்றியை நம்ம பார்க்கும் பொழுது நான் பின்னாடி திரும்பி பார்த்தேன் அப்படின்னா அது பல தோல்விகளை கடந்து வந்த ஒரு வெற்றியாக இருக்கும். நான் கடந்து ஒரு கம்பெனி அவர்கள் தொழிலாளிகளுக்கு கார் கொடுத்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும், அதுவே ஒரு சிறந்த சான்று. அந்த வகையில் பார்க்கும் பொழுது எது வெற்றியை தீர்மானித்தது அப்படின்னா அந்த கம்பெனியில் இருந்த ஒரு தொழிலாளர்களும் அவரவர்கள் வெற்றியில கான்ஸ்டன்டா இருந்திருக்காங்க. அவங்களுடைய 100% எஃபர்ட்டை போட்டு அவங்களுக்கு எது தேவையோ அதை ஜெயிச்சிருக்காங்க. என்னுடைய ரோல் ஒரு மேனேஜரா, அந்த மேனேஜருக்கான ரோலை 100% நான் பண்றேன். இதே மாதிரி என்னோட டீம்மேட்ஸும் பண்ணுவாங்க. அது இன்டர்ன் என்ன ஆயிடும் அப்படின்னா என் கம்பெனியோட சக்சஸ் ஆயிடும்.
இதுக்கு யார் சூப்பர்வைஸ் பண்றா? முதலாளிகள் சூப்பர்வைஸ் பண்றாங்க. அதே ஒரு தொழில் முனைவோராக முதல்ல உள்ள வரும்பொழுது நான் யாருடைய உழைப்பையும் வாங்கிக்கல, யாரையும் நாம் பாதிக்கவும் விரும்பல, என்னோட சேர்ந்து வாங்க நம்ம எல்லாரும் ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட ஒரு முதலாளி அப்படிங்கிறவங்க ஒரு தொழிலை தொடங்கி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வகையில பார்க்கும்போது தினம் தினம் எனக்கு கொடுத்த என்னோட அசைன்மெண்ட், என்னோட ஒர்க்கை, என்னோட டாஸ்கை நான் முடிச்சிட்டேன். இன்னைக்கு என்னோட டே கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு தொழிலாளியாக இருந்தாலும் சரி, முதலாளியாக இருந்தாலும் சரி, அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த வகையில் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது தொழிலாளியா இல்லை தினம் தினம் வேலைக்கு செல்வோராங்கிறதெல்லாம் தாண்டி உங்களுடைய குறிக்கோளில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்களா, உங்களுடைய கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்களா, அப்போது நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றுட்டீங்க அப்படிங்கிறது தான் என்னோட முடிவாக நான் சொல்கிறேன் இந்த இடத்துல. இதில் இன்னொரு சின்ன ஒரு கதையை நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, ஒரு கழுகு வந்துட்டு என்ன பண்ணிடுச்சான், அதனுடைய முட்டையை கொண்டாந்து ஒரு காக்கையினுடைய கோழியினுடைய கூட்டில் விட்டுருச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த கழுகு என்ன பண்ணியிருக்கு, கோழி குஞ்சுகளோட சேர்ந்து அது வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. அது வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு இடத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த கழுகுக்கு அது கழுகுங்கிறது தெரியும் தானே, அந்த கழுகோட குஞ்சுக்கு. அந்த கழுகு உயர பறந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கழுகு பார்க்கும்போது என்ன நம்மால மாதிரி ஒருத்தர் ஹைட்டாக பறந்துக்கிட்டு இருக்கான், நம்மளால பறக்கவே முடியலையே அப்படின்னு யோசிக்குது. மேலேருந்து அந்த கழுகு பார்க்குது, நம்மால மாதிரி ஒருத்தர் கீழே இருந்துகிட்டே இருக்கான், அவனால ஏன் மேலே வரல அப்படின்னு யோசிக்கும் போது எந்த இடத்தில் நாம் இருக்கிறோமோ அந்த இடத்தோட இதுக்காக நம்ம மாறிடுறோம், சூழ்நிலை நம்மளை மாற்றி விடுகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த கதை. அந்த மேலேருந்து பார்த்த கழுகு என்ன பண்ணுதான், கீழே இருக்க அந்த கழுகோட குஞ்சை ஐடென்டிஃபை பண்ணி அதை அப்படியே தன்னுடைய இதில் வந்துட்டு அழகுல வந்து கொத்தி எடுத்துகிட்டு போயிட்டு மேலேருந்து கீழே போட்டுருது. அந்த கழுகோட குஞ்சு என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, ஹைட்டாக பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நமக்கு வாழ்க்கையில் நம்மளுடைய திறமையை அறிந்து தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆட்கள் தேவைதான். அந்த ஆட்களை நம்பி நம்மளோட லைஃப்பை லீட் பண்ணும்போது அது வேலைக்கு செல்வோராக இருந்தாலும் சரி, ஒரு தொழில் முனைவோராக இருந்தாலும் சரி, என்றென்றும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றுக்கொண்டே இருப்பார்கள் என்று தெரிவித்து வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பட்டிமன்றத்தில் சிறப்பாக உரையாற்றிய பங்காற்றிய 4 பேரையும் மரியாதை கௌரவிப்பதற்காக நமது டிஜே திரு கார்த்திக் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். திரு டிஜே கார்த்திக் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். முதலாவதாக திரு விஜய் அவர்கள், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், ஸ்டார்லைன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். நன்றி திரு கார்த்திக் அவர்கள். திருமதி கௌரி வெற்றி செல்வன், பிரசிடென்ட் JCI டான்ஜூரி ஈவ்ஸ் கேபிட்டல் மற்றும் ஸ்ரீ LPD ஈவெண்ட் மீடியா அவர்கள் செல்வி கண்மணி அவர்களை கௌரவிப்பார். தேங்க்யூமா. அடுத்ததாக திரு மணி அவர்கள், JCI அறந்தாங்கியின் தலைவர். அடுத்ததாக திரு ஆண்டோ பிரவீன் அவர்கள், JCI அறந்தாங்கி சூப்பர் கிங்ஸ் முன்னாள் தலைவர். பங்கேற்ற அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள். சங்கீதா நடுவர் அவர்களை கௌரவிக்கிறோம்.
இதைத் தொடர்ந்து டிஜே ஈவெண்ட் நடக்க உள்ளது. ஸ்டேஜ் ஹேண்ட் ஓவர் டு டிஜே. பாட்டு போடனா எல்லாரும் டான்ஸ் ஆட வந்துடுவாங்க. பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண புக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சுக்குள்ள நீவாரியா கும்பப்பூவு மல்லுகட்டி தொடதேரிய நெத்தி கட்டி வம்பு பண்ண ஒத்தக்கல்லு மூக்குத்தியா ஒத்தை கொத்த வாரியான்னு விட்டு பேசுதான் வரவா குட்டி தொடவா நீ கண்ணடிச்சா காசு பணம் செலவா ஒத்தக்கல்லு மூக்குத்தியா என ஒத்தை கொத்த வாரியான்னு பேசுதான்
Walking slow-mo, మనసుల సోగం. Hey, my golden sparrow. பாமா பாமா கம்மன் சிங்கு குயின தேடி வந்தான் கிங்கு டைலா டைலா பிபிடுமே மாலை மாத்தி போட்டு ரிங்கு கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில அரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ மாஸ்டாப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ சிங்கிங் டூயட் வேற யாரோ கட்டில கட்டில கோலு இவ சிங்கல சுத்தின காலு சங்கதி என்னன்னு கேளு இனி அவன் தான் ஆளு நெத்திலி நெத்திலி மீனு ஒரு கெத்துல சுத்தின நீனு நிக்குது நிக்குது லைனு நீ மினுக்குற மூணு கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில அரோ கட்டு மல்லி கட்டி வச்சா வட்ட கருப்பு பொட்டு வச்சா சந்திரனில் இருந்து வச்சா சாரப்பாம்பு இடுப்ப வச்சா நட்சத்திர தொட்டி வச்சா கரும்பு தோடு நெத்தி வச்சா இஞ்சி வெட்டி கண்ணா வச்சா இம்மா தூண்டு வெக்கம் வச்சா நெத்தி பொட்டுல தூக்கி பொட்டு போல வச்சா போல சுத்து பட்டு உர பார்க்க கண்ணு பொட்டு வந்த போல தெத்து பல்லு வரத்துல உச்சி கட்டு நேரத்துல பட்டுல பத்திய உச்ச கட்டம் கட்டம் வள ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே கொழுக்கட்டே அடப்பு தெரிஞ்சு நடக்கட்டே மனசு மாட்டுக்கட்டே பனிச்சு பனிச்சு எடக்கட்டே சுமச்சு சுமச்சு ஒழிக்கட்டே பதுக்க பதுக்க முடியட்டே தொலையட்டே பேபி 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 நீ வாட் ஆர் யூ டூயிங் பேபி 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 நீ வாட் ஆர் யூ டூயிங் பேபி நாட்டாரு பிரார்த்தன பேபி நின்ற கிட்டாரும் பிரார்த்தன பேபி 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 நீ வாட் ஆர் யூ டூயிங் பேபி பேபி பேபி